ரேண்டமா ஒரு நாள் உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி பாட்காஸ்ட் போஸ்ட் பண்ணப்படுது. அந்த பாட்காஸ்ட்ல செத்து போனவங்கலாம் பேயா இருக்கிறாங்கன்னும், உங்களாலையும் அவங்கள பார்க்க முடியும்னும், உங்க பக்கத்துல இப்போ ஒரு பேய் நிக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? யாரோ ஒரு ஆள் இப்படி பாட்காஸ்ட் பண்ணா ஓகே. ஆனா உலகம் ஃபுல்லா நெறைய பேர் வேற வேற லாங்குவேஜ பேசுற மக்கள், வேற வேற இடத்துல வாழ்ற மக்கள் அட் த சேம் டைம்ல இப்படி ஒரு பாட்காஸ்ட்ட போஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ஸ்டோரியில நடந்தது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அட்சய பாரதி. நான் இன்னைக்கு சொல்லப் போற ஸ்டோரியோட நேம் ரோசிஸ் பாட்காஸ்ட். நானே எழுதின ஸ்டோரி. ரேண்டமா ஒரு வெட்னஸ்டே ஈவினிங் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ல வீட்டுக்கு போற டைம். சிலர் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் ரிலாக்ஸ் பண்ற டைம். இன்னும் சிலர் ஓவர் டைம் பார்க்குற டைம். ஒரு பாட்காஸ்ட் போஸ்ட் பண்ணப்படுது. இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து இதை போஸ்ட் பண்றா, அவ சொல்றது உண்மையா பொய்யா, அவ பார்க்க எப்படி இருப்பா, எதுவுமே யாருக்குமே தெரியாது. அவளை பத்தி தெரிஞ்ச ஒரே விஷயம், அவ பேரு ரோசி அண்ட் அவளால பேய்களை பார்க்க முடியும். அவ போஸ்ட் பண்ண இந்த வாய்ஸ் ஒன்லி பாட்காஸ்ட் சீக்கிரமா சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆக தொடங்குது. மக்கள் எல்லாரும் இதை நம்பலாமா வேண்டாமான்னு குழம்பி போய் இருக்கிறாங்க. சிலர்லாம் அவங்க குழந்தைங்க பார்த்தேன்னு சொல்றது பேயா இருக்குமோ, அவங்க பெட்டு பார்த்து கொலைக்கிறது ஒரு பேயா இருக்குமோ அப்படிங்கிற வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சயின்டிஃபிக்கா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இது உண்மைதான்னு நம்புறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாரையும் குழப்புற அளவுக்கு அந்த பாட்காஸ்ட்ல அந்த ரோசி பொண்ணு என்னதான் சொன்னான்னு இப்ப பார்ப்போம். இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களாலையும் பேய்களை பார்க்க முடியும். அவங்க கூட பேசவும் முடியும். இன்ஃபேக்ட் அது பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. நம்ம ஒரு மனுஷனை பார்க்கறது, அவங்க கூட பேசுறது மாதிரி தான் இந்த ஆத்மாக்களை பார்க்கறதும். ஆனா மனுஷங்க செத்து போனவங்கள பேய், பிசாசு அது இதுன்னு சொல்லி பயப்பட தொடங்குனனால தான் இப்போ உள்ள மக்கள் எல்லாரும் ஆத்மாக்களை பார்க்க முடியும், அவங்க கூட பேச முடியும் அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க. இந்த உலகத்துல ஒரு உயிர் பிறந்துச்சுன்னா அது செத்த பிறகும் ஆத்மாக்களா வாழதான் செய்வாங்க. இந்த ஆத்மாக்களோட குட் அண்ட் பேட் கர்மாவை பொறுத்து தான் அவங்களால ஆத்மாக்களா இந்த உலகத்துக்கு வர முடியுமா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படும். இன்னொரு உயிரினமா இந்த பூமியில அவங்க பிறக்கிறது வரைக்கும் அவங்க ஆத்மாக்களா தான் இருப்பாங்க. இந்த ஆத்மாக்கள் எல்லாம் வாழ்ற இடத்த மிரர் வேர்ல்ட், கண்ணாடி உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வாழ்ற இந்த உலகத்தை கண்ணாடியில பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உலகத்துல தான் இந்த ஆத்மாக்கள்லாம் வாழ்வாங்க. அதனால தான் பிளட்டி மேரி மாதிரி கண்ணாடிகளை யூஸ் பண்ற நிறைய பேய பார்க்குற ரிச்சுவல்ஸ் இருக்குது. அவங்க நம்ம பூமிக்கு வர்றதுக்கு இல்லை அங்கிருந்தே ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கும் நிறைய வழிகள் உண்டு. ஆனா நம்ம பயப்பட தொடங்கினால தான் அந்த எபிலிட்டியை நம்ம மறந்துட்டோம். இது மூளையோட ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. ஆத்மாக்களை பார்த்து நம்ம பயப்படுறனால நம்ம பிரெயின் அதை ஃபில்டர் பண்ணி நமக்கு காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம மூக்கு நம்ம கண்ணு முன்னாலேயே இருந்தாலும் நம்ம பிரெயின் அதை இக்னோர் பண்ணுதோ அதே மாதிரி தான். இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஒன்றும் ஆத்மாக்களை பார்க்கறத நிறுத்தலை. அவ்வளோ ஏன், உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது கூட ஆத்மாக்களை பார்க்குற எபிலிட்டி இன்னும் இருக்கலாம். சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லாம கூட இருக்கலாம். ஆத்மாக்களை பார்க்குற முக்காவாசி மக்கள் ஒன்று பேய் இருக்குதுன்னு கண்மூடித்தனமா நம்புறவங்களா இருக்கும், இல்லை வாழ்வையும் சாவையும் தாண்டி எதுவுமே இல்லைன்னு நம்புறவங்களா இருக்கும். அதாவது பேயின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புறவங்க. இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் காமனா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க யாருமே பேயை நினைச்சு பயப்பட மாட்டாங்க. விச் மீன்ஸ் நீங்க பேய் இருக்குதுன்னு கண்மூடித்தனமா நம்புறீங்க, ஆனா பேய் பயமும் அதிகமா இருக்குதுன்னா உங்களால ஆத்மாக்களை பார்க்கவே முடியாது. அதை விட இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளும் சேர்ந்து ஆத்மாக்கள் கூட சண்டை போடுறத பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? அது என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு வெனஸ்டேவும் என் பாட்காஸ்ட்டை தவறாம கேளுங்க. ஹலோ எவ்ரிவன், நான் தான் ரோசி. நான் பேய் இருக்குதா இல்லையான்னு ப்ரூஃபோட கண்டுபிடிக்க தொடங்கின என் ஜேர்னியை பற்றி தான் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்லலாம் சொல்ல போகிறேன். நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்படி ஆத்மாக்களை பார்க்க தொடங்கினேன், ஒரு ஆத்மா நல்ல ஆத்மாவா இல்லை கெட்ட ஆத்மாவான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க எப்படி இந்த ஆத்மாக்கள் எல்லாம் பார்க்க தொடங்குறது, எல்லாத்தையும் நான் இந்த பாட்காஸ்ட்ல சொல்ல போறேன். ஆத்மாக்களை பார்த்து நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களால ஆத்மாக்களை பார்க்க முடியாதனாலையும் மென்டலி நெகட்டிவ் அண்ட் வீக்கா இருக்கிறதுனாலையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆபத்துல இருக்கீங்க. என்ன ஆபத்து, நீங்க அந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னுலாம் வரப்போற எபிசோட்ஸ்ல சொல்லுவேன். ஸோ எல்லா வெனஸ்டேவும் இந்த பாட்காஸ்ட்டை மறக்காம கேளுங்க. ஏன்னா ஒரே நேரத்துல என்னால எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு டைம் இல்லை.
ஸோ யா யாருமே இல்லாத திசைய பார்த்து உங்க குழந்தை அழுதாலோ, உங்க நாய் குலைச்சாலோ, இல்ல உங்க பூனை சீறுனாலோ, உங்க கூட உங்கள தவிர வேற யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு பாய். இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும்னா எல்லா வெட்னஸ்டேவும் பாட்காஸ்ட்ட தவறாம கேளுங்க. ஏன் வெட்னஸ்டேன்னு கேட்டா, ஒரு வெட்னஸ்டே தான் என் வாழ்க்கையே தலைகீழா மாறிச்சு. அதனால தான். ஸோ பாய். இதுதான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணப்பட்ட ரோசியோட பாட்காஸ்ட். அத கேட்டதும் ஏன் மக்கள்லாம் இப்படி குழம்பி போயிருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேய் கதைகள், கான்ஸ்பிரசி தியரிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா எதையாவது கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை கேட்டு இந்த பாட்காஸ்ட்டை பத்தி பேச தொடங்குனாங்க. பட் இந்தியால தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்ஸ்லயும், அவ்வளோ ஏன் வேற வேற கண்ட்ரீஸ்லயும் இதே மாதிரி பாட்காஸ்ட் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சதும் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் கூட இதை பத்தி பேச தொடங்கிட்டாங்க. ஆன்லைன்லயும் எல்லாரும் இந்த பாட்காஸ்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த பாட்காஸ்ட்டை இன்டர்பிரேட் பண்றாங்க. ஈவன் எல்லா வெர்ஷன்ஸ் ஆஃப் பாட்காஸ்ட்டையும் கேட்டு கம்பைல் பண்ணி அதை பத்தி வீடியோ போடுறதுக்கு கூட யூடியூப்ல புது புது சேனல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண தொடங்கிட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற யூடியூபர்ஸும் அதை பத்தி பேச தொடங்கிட்டாங்க. ஸோ எல்லாரும் நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஏன் அவ சொல்றதெல்லாம் உண்மைதான், என்னால ஆத்மாக்களை பார்க்க முடியும், நான் அவங்க ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி வைக்க போறேன்லாம் கூட வீடியோஸ் போட தொடங்கிட்டாங்க. அந்த பாட்காஸ்ட் போஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அடுத்த நாள் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் கிரவுண்ட்ல குழந்தைகள் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு குழந்தை ஒரு கல்லு அழகா வித்தியாசமா இருக்குதுன்னு பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். அந்த கல்லு அவங்க வீட்டுக்கு போனதுல இருந்து வீட்டுல ஒரே பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சண்டை, ஒர்க் ஸ்ட்ரெஸ். இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒர்க் ஸ்ட்ரெஸ், அந்த பிரச்சனை எல்லாம் எப்பவுமே இருக்கிறது தான். ஆனா இந்த கல்லை இந்த குட்டி பையன் வீட்டுக்கு கொண்டு போனதுல இருந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசாயிட்டே இருக்குது. போன எபிசோட்ல ரோசின்னு ஒரு பொண்ணு ரேண்டமா ஒரு வெனஸ்டே ஒரு பாட்காஸ்ட ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் வெனஸ்டே ஆனனால அவ சொன்ன மாதிரியே பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை போஸ்ட் பண்றா. இந்த செகண்ட் சாப்டருக்கு நான் வச்ச நேம் தட் ஒன் கமெண்ட், அந்த ஒரு கமெண்ட். அண்ட் சொன்ன மாதிரியே ரோசி அவளோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஆல்ரெடி அவ வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேச தொடங்குறா. ரோசி காலேஜ் முடிச்சதும் எப்படியாவது பேய் இருக்குதா இல்லையான்னு ப்ரூஃபோட கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அவ அம்மாக்கு இவ இப்படி பேய்களை பத்தி ரிசர்ச் பண்றது சுத்தமா பிடிக்கல. இதனால வீட்ல அடிக்கடி சண்டை நடக்கும். ஸோ இப்போ அவளோட அம்மாக்கு தெரியாம முடிஞ்ச அளவுக்கு பேய்களை பத்தி என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கிடைக்குமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி சோஷியல் மீடியா ஃபுல்லா தேடும்போது தான் பேய் ரிலேட்டட் போஸ்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறா. சிலர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிறைய அமானுஷ்யங்களை பார்த்தேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சிலர் பேய கண்ணால பார்த்தேன்னு போட்டிருக்கிறாங்க. செத்து போன அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாருன்னே தெரியாத பேய்களை கூட பார்த்துருக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஏன் நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய நர்ஸு, டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்லாம் கூட ராத்திரி ஒரு பேஷண்ட் ஆகும்போது சிசிடிவியில் அவங்க பேயை பார்த்தேன், லைட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கல, பேயோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணேன், அது இதுன்னு நிறைய அன்எக்ஸ்பிளைனபிள் ஈவெண்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரோசியும் எல்லாத்தையுமே கவனமா ரீட் பண்றா. பட் அது எதுவுமே அவ கேள்விக்கான பதில கொடுக்கல. ஏன்னா இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ஒருத்தர் 2 பேர் பார்த்தேன்னு சொல்ற விஷயங்கள். இன்ஃபேக்ட் அவங்க பார்த்த விஷயங்களை அவங்களாலே போஸ்ட்ல ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சொல்ல போனா அவங்க என்ன பார்த்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு கமெண்ட் ரோசியோட கவனத்தை ஈர்த்துச்சு. ஒரு போஸ்ட்டுக்கு கீழே இருந்த இந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான் நம்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த கமெண்ட்டை போட்டவர் அவ்வளோ டீட்டெயில்டா நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ஏன் அவர் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த விஷயத்த ஒரு ஊர் மொத்தமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்படி அந்த கமெண்ட்ல என்னதான் இருந்துச்சுன்னு இப்ப பார்ப்போம் வாங்க. நான் நெருப்பூர்னு ஒரு வில்லேஜுக்கு அதோட சீனரியை ரசிக்க, அப்புறமா லோக்கல் அக்ரிகல்ச்சரை பற்றி படிக்கிறதுக்காக போனேன். அந்த ட்ரிப்பும் நார்மலாக தான் போச்சு. நான் தனியாக தான் சுற்றி பார்க்க போனேன். ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா பேசுனாங்க, தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு டியூஸ்டே எல்லாம் மாறி போச்சு. கோயிலில் பூஜை நடக்கும்போது அந்த கோயிலில் உள்ள பூசாரி திடீர்னு அவர் உடம்புல சாமி ஏறின மாதிரி வெனஸ்டேஸ்லாம் மறுபடியும் பயங்கரமாக இருக்க போகுது. வெனஸ்டே சாயங்காலம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியில போகாதீங்க, மீறி போனா எரிஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டாரு.
நானும் இது ஏதாவது வில்லேஜ் மூட நம்பிக்கையா இருக்கும்னு தான் யோசிச்சேன். இருந்தாலும் அங்க இதுக்கும் மேல தங்குறது சரியில்லன்னு தோணிச்சு. அதனால அன்னைக்கே அந்த ஊர விட்டு கிளம்பிட்டேன். ஆனா அடுத்த நாள் வேலை பார்க்கறதுக்கு லேப்டாப்ப தேடுனா லேப்டாப்ப காணோம். நான் அந்த ஊர்ல தங்கியிருந்த வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்க போய் லேப்டாப் எடுக்கணும்னு யோசிச்சாலே அந்த பூசாரியோட வார்த்தைகள் தான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதனால Thursday தைரியத்த வர வச்சுட்டு மறுபடியும் அந்த ஊருக்கு போனேன். அப்ப காலையில ஒரு 7:30 மணி இருக்கும். அந்த டைமுக்கு சுத்தி மரம், செடி, கொடி, வயல்னு இருக்கிற ஊருனா எப்படி இருக்கணும்? நல்ல சில்லுன்னு காத்தோட்டமா தானே இருக்கணும். நான் அந்த ஊர்ல தங்கியிருந்த நாள் வரைக்கும் உச்சி வெயில்ல கூட ஹீட்டா இருக்கவே இருக்காது அந்த வில்லேஜ்ல. ஆனா அந்த Thursday மார்னிங் ஏதோ பாலைவனத்திலே இருக்கிற மாரி ஒரு ஹீட்டு. சிட்டில கூட நான் அப்படி ஒரு ஹீட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. சரின்னு தங்கியிருந்த இடத்துல போய் லேப்டாப்ப எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பிரலாம்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா லேப்டாப்ப எடுத்துட்டு போற வழியில ஊர் மக்கள் நெறைய பேர் அவங்க கால்ல காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ காயம் இல்ல, சூடுபட்ட காயம். இத்தன பேருக்கு ஒரே நேரத்துல எப்படிடா சூடு பட்டுச்சுன்னு அங்க இருக்கிற ஒருத்தர்ட்ட கேட்டேன். அவர் என்னடான்னா வெறும் கால்ல தரையில நடந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருந்த ஊருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஆனா ஊர் எல்லைக்கிட்ட வந்ததும் வெறும் கால்ல நடந்தா என்னதான் ஆகும்னு பாப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி என் கியூரியாசிட்டில ஒரு கால்ல மட்டும் ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு காலை தரையில வச்சேன். இன்னும் ஒரு செகண்ட் தரையில கால் இருந்துச்சுன்னா ஒரு லேயர் ஸ்கின்னே காணாம போயிரும் போல இருந்துச்சு. அவ்வளோ சூடு. அதனால ஒத்த கால்ல குதிச்சு குதிச்சு வெளியில போக ட்ரை பண்ணேன். ஆனா தடுக்கி கீழ விழுந்துட்டேன். கையில இருந்த ஷூ கீழ விழ, என் முட்டு 2ம் தரையில, அதே மாதிரி கை 2ம் தரையில. கை போச்சுடா அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே ஆகல. என்னன்னு திரும்பி பார்த்தா மீண்டும் வருக போர்டு இருக்குது. ஊர் எல்லைக்கு வெளியில போய் தான் விழுந்திருக்கிறேன். ஊர் எல்லைக்குள்ள லைட்டா தொட்டு பார்த்தேன். நிஜமாவே ரொம்ப சூடா தான் இருந்துச்சு. அத்தோட சாக்ஸையும் ஷூவையும் போட்டுட்டு கிளம்புன நான் தான். அப்புறமா அந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் சொன்னேன். ஆனா யாருமே அத நம்பல. உண்மைய சொல்லணும்னா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். இனி என்ன நடந்தாலும் அந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இதுதான் ரோசியோட ஜேர்னிய தொடங்கி வச்ச அந்த பெரிய கமெண்ட். கமெண்ட் போட்டவர் என்னவோ நான் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ரோசி பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு அந்த ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டா. அப்புறம் சும்மாலாம் கிளம்பல. அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஊரை பத்தியும் ரிசர்ச் பண்ண தொடங்குறா ரோசி. பார்த்தா இந்த கமெண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியே அந்த ஊரை பத்தி ஒரு பழைய காலத்து கதை இருக்குது. தி லெஜெண்ட் ஆஃப் நெருப்பூர் அப்படிங்கிற மாதிரி. நெருப்பூருக்கு எப்படி நெருப்பூர்ன்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிற கதை தான் அது. அந்த கதையில என்ன போட்டிருக்குதுன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடின்லாம் தெரியல. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேரே கிடையாது. அந்த பேர் இல்லாத ஊர்ல மக்கள் எல்லாரும் அவங்க ஊர் தலைவர் தலைமையில தேவைப்படுறத வேலைய வச்சுட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஏன்னா திடீர்னு ஒரு Thursday காலையில உள்ள இருந்து சமைக்கப்பட்ட 4 பாடிஸ ஊர் மக்கள் வேற வேற இடங்கள்ல கண்டுபிடிச்சாங்களாம். உள்ள இருந்து சமைக்கப்பட்ட உடல்னா என்னன்னு ரோசிக்கு புரியல. அவளே அத கண்ணு முன்னால பார்க்காத வரைக்கும். அதே மாதிரி உடம்பு தரையில பட்ட இடங்கள்லயும் தீக்காயங்கள் இருந்துச்சுன்னு அந்த கதையில போட்டிருக்குது. அதனால அந்த ஊர்ல இருந்த மக்கள் யாருமே பயத்துல வெளியிலயே வரல. ஆனா 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, மறுபடியும் அப்படி எதுவுமே நடக்கல. அதனால மக்கள் மறுபடியும் எப்பவும் போல வாழத் தொடங்கிட்டாங்க. ஆனா அடுத்த வாரம் Thursday காலையிலயும் அதே மாதிரி சில ஊர் மக்களோட பாடிஸ் கிடைச்சிருக்குது. அத பார்த்த அந்த ஊர் தலைவர் யாருமே வெட்னஸ்டேஸ்ல வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. அதையும் மீறி வெளியில போன சிலர் மறுபடியும் பாடிஸா தான் கிடைச்சாங்க. இதெல்லாம் எப்படி ஸ்டாப் ஆச்சு, எப்ப ஸ்டாப் ஆச்சுன்னுலாம் எதுவுமே போடல அந்த கதையில. பட் 7 வாரங்களுக்கு பிறகு தான் ஸ்டாப் ஆயிருக்குது அப்படின்னு போட்டிருக்குது. விச் மீன்ஸ் 7 வாரங்களுக்கு எல்லா வெட்னஸ்டேஸும் அந்த ஊர்ல சேம் திங் மறுபடியும் மறுபடியும் நடந்திருக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அந்த ஊருக்கு நெருப்பூர்னு பேர் வந்திருக்குது. ஒரு ட்ராஜடிய பேஸ் பண்ணி பேர் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த உலகத்துல இருக்கக்கூடாத ஒரு கெட்ட அமானுஷ்ய சக்தி நம்ம உலகத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குதாம்.
அந்த ஊர்ல உள்ள சில மக்கள் இதெல்லாம் சும்மா ஒரு பொய் கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இது உண்மைன்னு நம்புறாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஊரை பத்தின ஒரு பிளாக்ல எதுலயோ ரோசி ரீட் பண்ணியிருக்கிறா. ஸோ அவ கண்டுபிடிச்ச இந்த கதை அப்புறமா அந்த கமெண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறா. ஒண்ணு இந்த கமெண்ட்டை போட்டவர் அந்த ஊருக்கு போய் இந்த கதையை கேட்டு இப்ப இப்படி நடக்கிற மாதிரி கமெண்ட்டை போட்டிருக்கணும். இல்லைன்னா இது எல்லாமே நிஜமா இப்ப அந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கணும். ஏன்னா ரோஸி அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணும்போது அந்த கமெண்ட்டை போஸ்ட் பண்ணி ஃபியூ டேஸ் தான் ஆகியிருந்தது. ஸோ ஒருவேளை அந்த கமெண்ட் நிஜமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வெனஸ்டேயும் கிளைமேட் அதே மாதிரி ஹீட்டா சேஞ்ச் ஆகும். அதனால தான் ரோஸி அந்த ஊருக்கு போய் அந்த கமெண்ட் உண்மையா பொய்யான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டா. இப்படி ரோஸி அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணது அப்புறமா அந்த ஊரோட கதையை ரீட் பண்ணது எல்லாத்தையும் அவளோட பாட்காஸ்ட்ல இந்த மொத்த உலகத்துக்கும் சொன்னா. அதே மாதிரி அந்த ஊர்ல அவ என்ன பார்த்தான்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பட் அவ பாட்காஸ்ட்ல அந்த ஊரு பேரு அந்த ஊர் எங்க இருக்குதுன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால எல்லாரும் அது என்ன ஊரா இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் இன்டர்நெட்ல பேசிக்க தொடங்குறாங்க. அந்த ஊர் மக்களோட நார்மல் லைஃப் அவ பாட்காஸ்ட் பாதிக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து சொன்னனால யாராலையும் அவ்வளோ ஈஸியா அந்த ஊரை கண்டுபிடிக்க முடியல. அதனால ரோசியோட செகண்ட் பாட்காஸ்டும் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆக தொடங்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே ரோசி அவளோட தேர்ட் பாட்காஸ்ட்டை போஸ்ட் பண்றா. அதுல அவ அந்த நெருப்பூர் வில்லேஜுக்கு போனதை பத்தி பேச தொடங்குறா. தேர்ட் சாப்டருக்கு நான் வச்ச பேரு த ஃப்ளேம் வில்லேஜ், பேசிக்கலி நெருப்பூர். ரோசி அவ ரிசர்ச்சை முடிச்ச பிறகு அவ அம்மா கிட்ட அக்ரிகல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்ல அவங்க அம்மா அவளை தனியா அனுப்ப ரெடியாவே இல்லை. இப்பதானே ரோசி காலேஜ் முடிச்சிருக்கிற, நீ எங்கேயுமே இப்படி தனியா தங்குனதே இல்லை, சொன்னா கேளு, சோலோ ட்ரிப்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா நான் தனியா எங்கேயுமே தங்குனது இல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் நான் தனியா தான் இருந்தேன். ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சு பேச தொடங்குனா போதும் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவீங்க. போக போக நான் மத்தவங்க கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டேன். அப்பதான் இடம் மாறும்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேன்னு ஃபீல் பண்ண மாட்டேன்னு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன பிரயோஜனம், பிளேஸ் மாறும்போது எல்லாரோட கான்டாக்டையும் கட் பண்ண வச்சிடுறீங்க. சோஷியல் மீடியால கூட யாரு கூடவும் பேச அப்படின்னு ரோசி சொல்லிட்டே போக அவங்க அம்மா அவளை பேச விடாம அவங்க பேச தொடங்குறாங்க. நடந்து முடிஞ்சதெல்லாம் ஏன் ரோசி பேசிட்டு இருக்கிற, நீ தனியா அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரோசி, சரி அப்ப நம்ம இவ்ளோ நாளா ஏன் வேற வேற இடத்துக்கு மாறிட்டே இருக்கிறோம்னு சொல்லுங்க. நீங்க வீட்ல இருந்து உங்க லேப்டாப்ல தான் மோஸ்டா வேலை பாக்குறீங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் காரணம் இல்ல. அப்ப என்னதான் காரணம் அப்படின்னு கேட்க அவங்க அம்மா இப்ப அது முக்கியம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா ரோசி விடுற மாதிரி இல்ல. அதனால வேற வழியே இல்லாம சரின்ட்டு இஷ்டம் இல்லைனாலும் அவங்க அம்மா ரோசியை அந்த ட்ரிப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ரோசி ஒரு ட்ரெயின் 2 பஸ் ஏறி இறங்கி எப்படியோ அந்த நெருப்பூர் வில்லேஜுக்கு போய் சேர்றா. அங்க ஒரு சின்ன டீ கடையை பார்க்கறா. அந்த டீ கடையில போய் எங்க தங்கணும் அப்படின்ட்டு விசாரிக்கலான்னு போக ஊர் மக்கள் எல்லாரும் அவளை வினோதமா பாக்குறாங்க. ரோசியும் நம்ம நல்லா தானடா ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், ஏன் இப்படி பாக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறா. ஏன்னா அவ ஒரு ஜீன்ஸ் அண்ட் லாங்கா ஒரு டாப் தான் போட்டிருக்கிறா. இத்தனைக்கும் அது ஒரு ஃபுல் ஹேண்ட் டாப்பு. சரின்னு அதை கண்டுக்காம அந்த டீ கடையில போய் இங்க தங்குற இடம் எங்க இருக்குதுன்னு ரோசி கேட்க அங்க டீ குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் ரோசிய அந்த ஊர் தலைவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஊர் தலைவரோட பேரு ராமசாமி. ஆனா ரோசிக்கு என்ன ஆச்சரியம்னா அவ ஊர் தலைவர் அப்படின்னு சொன்னதும் பழைய மூவிஸ்ல இருக்கிற மாதிரி வயசான பெரிய மீசெல்லாம் வச்ச நாட்டாமைய எதிர்பார்த்தா. ஆனா இந்த ஊர் தலைவர் கொஞ்சம் யங்கா தான் இருக்கிறாரு. லைக் ஒரு ஏர்லி இல்லைன்னா மிட் 30sல இருக்கிற ஒரு மனுஷன். ஊர் தலைவரோட ஒய்ஃப் பேரு பானு. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் சுந்தர் 14 வயசு, அவனுக்கு ஒரு தங்கச்சி 12 வயசு சுந்தரி. 4 பேருமே ரோசிய நல்லபடியா வரவேற்கிறாங்க. இப்படி அக்ரிகல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறேன்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ரோசி தங்குறதுக்கு அந்த வில்லேஜ் லீடர் ஒரு இடத்தையும் கொடுக்குறாரு. ஊர் தலைவரோட வீடு இருக்கிற சேம் காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய 2 மாடி ஓட்டு வீடு. அத ஒரு லாட்ஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒரு லேடி அப்புறமா அவங்க உடம்பு சரியில்லாத ஹஸ்பண்டும் ஆல்ரெடி தங்கி இருக்கிறாங்க. அங்க தங்குற எல்லாருக்கும் சாப்பாடு, இடத்த கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றது எல்லாமே அந்த லேடி தான் பார்த்துப்பாங்க. ஆனா ரோசி அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபேமிலி கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு இன்வைட் பண்றாரு ராமசாமி.
ஊர் தலைவர் அப்புறமா அவரோட ஒய்ஃப் 2 பேருக்குமே ரோசி இந்த ஊர்ல தங்குறது சரியா படவே இல்ல. இருந்தாலும் அத மூஞ்சில காட்டிக்காம பேச்சு குடுத்துட்டே சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க குழந்தைங்க 2 பேருக்கும் ரோசிய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா வயல், ஆடு, மாடு, கோழி, கோயில்னு என்னெல்லாம் இந்த ஊர்ல இருக்குதோ எல்லாத்தையும் சுத்தி காட்டுறாங்க அந்த குழந்தைங்க. ரோசி இதுக்கு முன்னாடி இப்படி ஃப்ரீயா எங்கேயுமே போனது இல்லையா? ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்க அம்மாக்கெல்லாம் சென்ட் பண்றா. அத்தோட அவ அம்மாட்ட கால் பண்ணி பேசிட்டு மண்டே நைட் தூங்க போயிடுறா. நெக்ஸ்ட் டே ரோசி அவ தங்கி இருக்கிற இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கவும் அந்த குழந்தைங்க இன்னைக்கு எங்க போகலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு ரெடியா வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்கூல்லாம் கிடையாதாடா அப்படின்னு கேட்டா இப்ப லீவு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தோட நல்ல காத்தோட்டமா அந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் நடந்துட்டு அந்த ஊர்ல உள்ள ஆத்தங்கரையில இருந்து சும்மா பேசிட்டு தண்ணியில விளையாடிட்டு இருக்கிறாங்க 3 பேரும். அத யாரோ ஒருத்தன் கொஞ்ச நேரமா நோட்டம் விட்டுட்டு இருக்கிறான். பட் இவங்க யாருமே அத கவனிக்கல. சிரிச்சுட்டே 3 பேர் விளையாடுறதையும் போட்டோ வேற எடுத்து வைக்கிறான். போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம நான் நான் ஒண்ணும் வலியல அப்படின்ட்டு தனியா வேற பேசிட்டு இருக்கிறான். பார்த்தாலே ஆளு வித்தியாசமா இருக்கிறான். கொஞ்சம் லாங் ஹேரு, மீசை, தாடிலாம் வச்சிருக்கிறான். கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு ஜீன்ஸ், டி ஷர்ட் மேல ஒரு ஷர்ட்லாம் போட்டிருக்கிறான். இந்த ஊர்க்காரன் மாதிரியே இல்ல. ஆனா அவனுக்கும் கிட்டத்தட்ட ரோசி வயசு தான் இருக்கும். சரின்னு லஞ்சுக்கு டைம் ஆனனால ரோசியும் அந்த குழந்தைங்களும் கிளம்ப ரெடியாக இவ்ளோ நேரம் நோட்டம் விட்டுட்டு இருந்த அவன் நேரா அவங்க கிட்ட ஓடி வர்றான். வந்ததும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே சொல்ல அந்த பசங்க 2 பேரும் அவனை மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம ரோசி காதுல போய் அக்கா இவன் சரியில்லை, ஆமாக்கா இவன் கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோசிக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதானடா இவனை பாத்தீங்க, பார்த்த உடனே எப்படிடா இதெல்லாம் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறா. அவனும் என் பேரு யாஷ், ஒரு முக்கியமான வேலையா இந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கிறேன். உன்னை பார்த்தாலும் இந்த ஊர் பொண்ணு மாதிரி தெரியல, சோ எங்க தங்குறதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இங்க தங்கணும், அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படின்னு அந்த 2 குழந்தைங்களும் ரோசி முன்னால பாடி கார்ட்ஸ் மாதிரி நின்னுட்டு விசாரிக்க, அவன் அந்த குழந்தைங்க கிட்ட நானும் என் கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இங்க இருக்கிற கெட்ட ஆத்மாவை விரட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு சீரியஸா அமைதியா சொல்ல, அந்த 2 குழந்தைங்களும் அவன் பின்னால பாக்குறாங்க. அக்கா இவனை நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அவன் தங்கச்சி கையை இன்னொரு பக்கம் ரோசி கையும் பிடிச்சு கூட்டிட்டு போக தொடங்குறான். ஏண்டான்னு கேட்டா பதில் சொல்லவும் மாட்டேங்கிறான். யாஷும் பின்னாலேயே வர்றான். நீங்க என்னதான் பண்ணாலும் நான் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல தான் தங்குவேன். ஆனா எதனால உங்க 2 பேருக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது? பத்தாததுக்கு அந்த பொண்ண வேற என் கூட பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசிட்டே வர்றான். ரோசி நடக்கிறத நிறுத்திட்டு யாஷ பார்த்து திரும்ப, யாஷும் சடன் பிரேக் போட்டு நிக்கிறான். இவங்க அப்பா தான் இந்த ஊர் தலைவர். என்னனாலும் அவர்கிட்ட பேசிக்கோங்க. நாங்க இப்ப அங்கதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க தொடங்க, யாஷு கிட்ட வந்துட்டு ஏன் இந்த 2 பசங்களுக்கும் என்ன பிடிக்கல? நார்மலா குழந்தைங்களுக்குலாம் என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நீ ஓவரா பேசுறனாலயா இருக்கும் அப்படின்னு ரோசி சொல்ல, யாஷு ஷாக் ஆன மாதிரி நெஞ்சில கை வச்சுட்டு ரோசி முன்னால வந்து என்னை பார்த்து எந்த பொண்ணும் இதுவரை இப்படி சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்ல, திடீர்னு அந்த குழந்தைங்க சிரிக்கிறாங்க. யாஷு கடுப்பாகுறான் எதுக்குன்னு தெரியல. ரோசி என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒன்னும் இல்லக்கா, அண்ணன் முன்னால நடந்த ஒரு காமெடியை ஞாபகப்படுத்தினான் அப்படின்னு சுந்தரி சொல்ல, என்ன காமெடி எனக்கும் சொல்லுங்க அப்படின்னு ரோசி அந்த குழந்தைங்க கூட பேசிட்டு நடக்க தொடங்கிட்டா. யாஷு பின்னால திரும்பி லைட்டா முறைச்சிட்டு, என்னை விட அந்த குழந்தைங்க ஓவரா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலேயே அமைதியா நடக்க தொடங்குறான். அப்படியே ஊர் தலைவரோட வீட்டுக்கும் போய் சேர்றாங்க. அங்க போனதும் அந்த குழந்தைங்க அவங்க அப்பாட்ட ஓடி போய், அப்பா ஊருக்கு புதுசா ஒரு அங்கிள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ரோசி மட்டும்தான் யாஷ் பக்கத்துல நிக்கிறா. அது எப்படி நீ அக்கா நான் அங்கிளா அப்படின்னு யாஷு கம்ப்ளைண்ட் பண்ண, ரோசி லைட்டா சிரிக்க மட்டும் செய்றா. அத பார்த்து யாஷும் ஸ்மைலோட இப்ப உள்ள குழந்தைங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவரும் அவங்க ஒய்ஃபும் வெளியில வர்றாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க, பசங்க கூட உள்ள வர வேண்டியது தானே அப்படின்னு பானு கேட்க, ரோசி சிரிக்க, பானு 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போனதும் யாஷோட டோட்டல் ஆட்டிடியூடும் அப்படி ப்ரொஃபஷனலா மாறிடுச்சு. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு யாஷ்ட ஊர் தலைவர் விசாரிக்க, இயற்கை தான் எல்லாம், விவசாயம் தான் எல்லாம், சிட்டிலாம் பொல்யூட்டடா இருக்கு, அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு என்னெல்லாமோ சொல்றான்.
ரோசி, சுந்தர், சுந்தரி 3 பேரும் அப்படி மாற மாற மூஞ்ச பாத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஏதோ தீமையை எதிர்த்து கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சண்டை போட போறேன்ல சொன்னா. அத்தோட ரோசி தங்கி இருக்கிற இடத்துல தான் யாஷும் தங்கணும்னு ஊர் தலைவர் சொல்ல, யாஷு ஸ்மைல கண்ட்ரோல் பண்ண, வேண்டாம்ப்பா இவர் அங்க தள்ளி இருக்கிற அந்த மீச அங்கிள் வீட்ல தங்க வைக்கலாம் அப்படின்னு சுந்தர் சொல்ல, யாஷ கொஞ்ச நேரமா இப்படி பார்த்துட்டு, ஆமாப்பா அப்படின்னு சுந்தரியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, 2 பேரும் பெரியவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பானு சொல்ல, அம்மா, அப்பா ஆல்ரெடி அங்க ரோசி அக்கா தங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அங்கிள் அங்க தங்குறது ஓகேவான்னு கேளுங்க அப்படின்னு சுந்தர் ரோசிய மாட்டி விட, எல்லாரும் அப்படி ரோசி பக்கமா திரும்புறாங்க. என்னம்மா ரோசி, உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? வேற வேற ரூம்ஸ்ல தான் இருப்பீங்க. ரூம்லயே பாத்ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ எதையுமே ஷேர் பண்ண வேண்டியது வராது. சாப்பிடுறதுக்கு தான் ஒரே இடத்துக்கு வரணும். இல்ல உன் ரூம்லயே வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட மாட்டாளா அப்படின்ட்டு அந்த ஊர் தலைவரும் அவர் ஒய்ஃபும் அப்படி ரோசிய பார்க்க, ரோசிக்கு யாஷ் மேல லைட்டா டவுட் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றா. உடனே யாஷும் எஸ் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்லிக்கிறான். அத்தோட ரோசி கூட சேர்ந்து யாஷும் ரோசி தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு போறான். உள்ள போனதும் வெளியில இருந்து பார்க்க குட்டியா தெரிஞ்சது, உள்ள வந்து பார்த்தா இவ்ளோ பெருசா இருக்குது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்து யாஷு பேசிட்டு இருக்க, சவுண்ட் கேட்டதும் அந்த லேடி, வந்துட்டியாமா ரோசி, சாப்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டுட்டே கிச்சன்ல இருந்து வெளியில வர யாஷ பாக்குறாங்க. இது யாரு அப்படின்னு அந்த லேடி கேட்க, நான் தான் யாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கிறான். அதனால ரோசி இப்படி யாஷும் இங்கதான் கொஞ்ச நாள் தங்க போறான் அது இதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றா. அத்தோட யாஷுக்கு அந்த லேடி அவன் ரூமை காமிக்கிறாங்க. திங்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு ரோசி கூட சாப்பிட உட்கார்றான். அந்த லேடியும் 2 பேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. ஆனா ஃபார் சம் ரீசன் யாஷு அமைதியாவே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தைங்க வந்து, அக்கா வாங்க விளையாடுவோம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட, நானும் வரேன் என்னையும் உங்க குரூப்ல சேர்த்துக்கோங்கன்னு யாஷும் கூடவே போறான். அங்க போனா அந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவையும் பிடிச்சி இருத்தி பாண்டி விளையாடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரோசி எனக்கு விளையாட தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல, யாஷு எனக்கும் விளையாட தெரியாது அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஊர் தலைவர் ஃபேமிலி மட்டும் விளையாடி காமிச்சு ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து விளையாட தொடங்குறாங்க. விளையாடிட்டே இருக்கும்போது யாஷு, வெனஸ்டே ஆனா இந்த ஊர் ஹீட் ஆகி அமானுஷ்யமா ஏதோ நடக்கும்லாம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேட்க, அதை கேட்டதும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் முகத்திலயும் ஒரு பதற்றம். இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம காமா, அமானுஷ்யம்லாம் இல்ல, ஆனா பூசாரி சொன்னனால நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துருங்க, அடுத்த நாள் காலையில 6-7 மணி வரைக்கும்லாம் வெளியில போகாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ரோசி ஏன்னு கேட்க, பூசாரி வெளியில போனா ஆபத்துன்னு சொன்னாருன்னும், இந்த ஊர்ல அந்த பூசாரி சொன்னதை அவங்க கரெக்டா கடைப்பிடிப்பாங்கன்னும், இவங்களும் இப்ப இந்த ஊர்ல இருக்கிறனால அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச மாத்திட்டாங்க 2 பேரும். கொஞ்ச நேரத்துல ஊர் தலைவரும் அவரோட ஒய்ஃபும் வேற வேலைகள் எல்லாம் பார்க்க கிளம்பிட்டாங்க. யாஷும் ஏதோ வேலைன்னு கிளம்பிட்டான். ரோசி மட்டும் அந்த பசங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவ தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு போறா. சாப்பாட ரூம்லயே கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அவ அம்மாட்ட கால் பண்ணி அந்த பசங்க பத்திலாம் பேசிட்டு தூங்கலான்னு பார்த்தா ரோசிக்கு சுத்தமா தூக்கமே வரல. தலைக்குள்ள ஃபுல்லா அவ ரீட் பண்ண அந்த கமெண்ட், ஊரை பத்தின அந்த கதை, ஊர் தலைவர் சொன்ன விஷயங்கள் அதுதான் ஓடிட்டே இருக்குது. இன்னைக்கு இந்த ஊர் தலைவர் பேசினதெல்லாம் பார்த்தா அந்த கமெண்ட்ல போட்டிருந்ததெல்லாம் போன வெனஸ்டே நிஜமாவே நடந்த மாதிரி இருக்குது. அதனால ஹாலுக்கு போய் திறந்திருக்கிற ஒரு ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு ரோசி அவ ரிசர்ச் பண்ண விஷயங்கள் எல்லாம் அவ லேப்டாப்பை ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண தொடங்குறா. அப்ப திடீர்னு யாஷ் பக்கத்துல நின்னுட்டு அவ லேப்டாப்ல இருந்ததெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறான். ரோசி இப்படி திரும்பி பார்க்க, இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு யாஷு ரோசிட்ட கேட்க, ரோசி அவ ரீட் பண்ண அந்த கமெண்ட்டை பத்தியும் அந்த பழைய காலத்து கதை எப்படி இப்ப நிஜமா நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றா. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, இரு ஃபர்ஸ்ட் நீ இதெல்லாம் நம்புறியா? இந்த டாபிக்ல என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாரையுமே நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. என் அம்மாக்கு பிடிக்காது. இந்த பேய்களை பத்தி பேசினாலே பேசிட்டு இருந்த 1-2 கிளாஸ்மேட்ஸும் என் கூட பேசுறதை நிறுத்திடுவாங்க அப்படின்னு ரோசி சொல்லிட்டே போக, என்ன ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு நீ இப்ப இவ்ளோ பேசுற அப்படின்னு யாஷு சும்மா ஃபன்னா கேட்க, ரோசி பேசாம சோகமா மறுபடியும் அவ லேப்டாப்பை ஸ்க்ரோல் பண்ண தொடங்குறா.
ஆனா எனக்கு இந்த டாபிக்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஒண்ணும் உங்க அம்மா மாதிரியோ, இல்ல கிளாஸ்மேட்ஸ் மாதிரியோ உன் கூட பேசுறதையும் நிறுத்த மாட்டேன். ஆஃப்டர் ஆல் நீ சொன்ன மாதிரி நான் நெறைய பேசுற ஒரு பெர்சன் தான். அப்படின்னு யாஷ் பேசிட்டே இருக்க, சரி நீ என்ன வேலை தான் பாக்குற? எங்க கிட்ட வந்து ஏதோ பேய் ஓட்ட போறேன்னு சொன்ன. ஊர் தலைவர்கிட்ட அக்ரிகல்ச்சர்னா உயிருன்னு சொன்ன. சோ என்ன வேலை தான் பாக்குற? அப்படின்னு ரோசி கேட்க, யாஷும் வெல் பேசிக்கலி ஐ எம் அ ரிச் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலுக்கு வெளியில பார்க்க, ரிச் காய்னா வேலை பார்க்காம கையில காசு வந்துருமா? வெல் நீ உன் அப்பா காசை அப்படின்னு ரோசி பேசிட்டு இருக்க, யாஷ் அதை கேட்டு லைட்டா சேட் ஆகுறான். பட் பழையபடி சிரிச்சுட்டே, அதை விடு, நான் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயத்த சொல்றேன். உன்னை பொறுத்த வரைக்கும் கோஸ்ட் இல்ல பேயோட டெஃபினிஷன் என்னன்னு தெரியல. பட் இறந்து போன ஒரு ஹியூமனோட ஸ்பிரிட்டை நீ கோஸ்ட்னு கன்சிடர் பண்றனா, வெல் பேயின்னு ஒண்ணு நிஜமாவே இருக்குது. இன்ஃபேக்ட் உன் பக்கத்திலே இப்போ ஒருத்தன் மிதந்துட்டு இருக்கிறான். அவன் பேரு கோபி அப்படின்னு ரோசி பக்கத்துல கைய காமிச்சு யாஷு சொல்ல, ரோசியும் திரும்பி பாக்குறா. அவ கண்ணுக்கு எதுவும் தெரியல. அவன் உனக்கு ஹாய் சொல்றான். அப்புறம் எங்க கூட இன்னொரு கோஸ்ட் டீம்மேட்டும் உண்டு. அவ பேரு லைலா. 2 பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு இருந்த யாஷோட மூஞ்சி சீரியஸா மாறுது. ரோசி ஆல்ரெடி என்ன கெட்ட கனவுலாம் வரப்போதோ இவன் சொல்றத கேட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறா. இப்ப சொல்லவே வேண்டாம். ஆனா இந்த வில்லேஜ்ல ஒரு பேய் இருக்குது. அது என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் அது நம்ம உலகத்துல இருக்க வேண்டிய ஒண்ணே இல்ல. அதனால தான் இந்த ஊர் மக்கள் யாருமே வெனஸ்டே ராத்திரி வெளியில போக மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த வாரம் வெனஸ்டே, நாளைக்கு ராத்திரி அந்த கெட்ட ஆத்மாவால அட்லீஸ்ட் ஒரு சாவாச்சும் விழும் இந்த ஊர்ல. அதுவும் அந்த கதையில போட்டிருந்த மாதிரியே உள்ள இருந்து சமைக்கப்பட்டு அப்படின்னு யாஷ் சீரியஸா சொல்லி முடிக்க, ரோசிக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அவ பயத்தை வெளியில காட்டிக்காம, என்ன வளர்ற, அதெல்லாம் வெறும் அப்படின்னு ரோசி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி, அது வெறும் கதை இல்ல, அதுதான் இங்க நடக்கிற உண்மை. அந்த கமெண்ட்ல சொல்லியிருந்த ஹீட்டு, அது இங்க இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட்டால தான் ஒவ்வொரு வெனஸ்டேவும் உருவாகுது. ஏன்னா யாஷ் பேசிட்டே போக, ரோசி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல லேப்டாப் எல்லாம் மூடி எடுத்துட்டு ரூம்ல போய் கதவை சாத்திட்டு தூங்க போயிட்டா. சரி தூங்குனாலாவது நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா இல்ல. திடீர்னு ரோசி அவ ரூம்ல இல்லாம வில்லேஜ்ல எங்கேயோ இருட்டுல நிக்கிறா. சுத்தி இருட்டுனா இருட்டு, அப்படி ஒரு இருட்டு. அது போதாதுன்னு சரி அமைதியா வேற இருக்குது. அந்த ஊரே அவ்வளோ அமைதியா இருக்குது. அந்த கமெண்ட்ல சொல்லியிருந்த மாதிரியே அவ கால்ல கிடக்கிற செருப்பே உருகி போற அளவுக்கு ஹீட்டு. அதை தாங்க முடியாம ஓடி போய் ஒரு வீட்டோட திண்ணையில ஏறுறா ரோசி. அந்த திண்ணை ரோசி இவ்வளோ நேரம் நின்னுட்டு இருந்த தரை மாதிரி ஹீட்டாலாம் இல்ல. அந்த திண்ணையில ஒரு பக்கம் மட்டும் கட்டையா காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. அவ என்ன பண்ணான்னு சுத்தி முத்தி இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அமைதிய ஒரு சத்தம் உடைக்குது. அதுவும் ஏதோ சத்தம் இல்ல. ரோசியோட உடம்பு ஃபுல்லா புல்லரிச்சு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முடியும் எலும்பி நிக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு ஒப்பாரி. அந்த ஒப்பாரியோட ஓனர் வேற அவ இருக்கிற திசையை நோக்கி வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பயத்துல ரோசி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா. கையும் ஓடல காலும் ஓடல. ஹீட்லயும் பயத்துலயும் தொண்டை வேற வறண்டு போச்சு. ஒழுங்கா மூச்சு விட முடியல. பிரெயின் வேற ஒழுங்கா வேலை பார்க்கல. என்ன பண்ணனே தெரியல அவளுக்கு. அந்த வீட்டோட கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறா. திறந்து உள்ள போயிரலான்னு பாக்குறா. ஆனா எதுவும் முடியல. இறங்கி வேற எங்கேயாவது போகலான்னு பார்த்தா ஒரு அடி கூட அவளால எடுத்து வைக்க முடியல. காலெல்லாம் நடுங்குது. என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு பக்கம் மட்டும் அந்த கட்டையா காம்பவுண்ட் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டு வீட்டு முன்னால கிடந்த ஒரு முனைஞ்ச ஓலையை எடுத்து முன்னால வச்சுட்டு மூச்சு கூட விடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அந்த ஓலையில இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா ரோசி பார்த்துட்டே இருக்கிறா. உடம்பு ஃபுல்லா சிவப்பா இருக்குது. இடுப்புல ஒரு கிழிஞ்சு தொங்குற சிகப்பு துணி. கண்ணு 2ம் கருப்புன்னா கருப்பு, அப்படி ஒரு கருப்பு. அப்படி ஒரு மனுஷன் மாதிரி ஏதோ ஒரு உருவம் அவள நோக்கி வந்துட்டு இருக்குது. அவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த ஒப்பாரி இப்ப சிரிப்பா கேக்குது. பயங்கரமா சிரிச்சுட்டே ஓடி வருது அந்த உருவம். திடீர்னு அது சிரிக்கிறத நிறுத்திடுச்சு. ஓடுறதையும் நிறுத்திடுச்சு. நின்ன இடத்துல நின்னே நல்லா கழுத்தெல்லாம் இப்படி முறுக்கிட்டு டக்குன்னு ரோசி பக்கம் இப்படி திரும்புது. பிள்ளைத்தனமா அவளை பார்த்து ஒரு சிரிப்பு வேற. அந்த உருவம் வேற அப்படி செவ செவன்னு சிவப்பா இருக்குதா. சிரிக்கும் போது பல்லு மட்டும் பளீச்சுன்னு வெள்ளையா தெரியுது.
சிரிப்ப நிறுத்திட்டு நேரா ரோசிய நோக்கி ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வருது. அது கால் வைக்கிற இடம் எல்லாமே நிலம் உருகுற சவுண்ட் கேக்குது. கிட்ட வந்துடுச்சு. ரோசி பயத்துல கண்ண அப்படி இறுக்கி மூட, உடம்பு ஃபுல்லா வேர்த்து ஊத்தி பயத்துல மூச்சு வாங்கிட்டே ரோசிய முழிக்கிறா. இன்னைக்கு ஃபுல்லா கேட்ட விஷயங்களாலயா என்னன்னு தெரியல. பட் இப்படி ஒரு கனவு வந்திருக்குது. நிஜமாவே அந்த ஹீட்ட அனுபவிச்ச மாரி மேலெல்லாம் வேர்த்து ஊத்தி இருக்குது. சுத்தி தண்ணிய தேடுனா பக்கத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. ரோசிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, மேலெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. மூளை அப்படியே பிளாங்கா இருக்குது. அப்ப டமால்னு கதவை திறந்துட்டு யாஷ் கையில தண்ணியோட உள்ள வர்றான். கோவத்துல கதவை சாத்தின ரோசி அதை லாக் பண்ண மறந்துட்டா. அத வாங்கி ரோசி ஒரு கல்ப்ல குடிச்சிட்டா. ரோசி மூச்சு வாங்கிட்டே இருக்க யாஷ் பக்கத்துல நின்னுட்டு பொறுமையா மூச்சை இழுத்து விட சொல்லிட்டு இருக்கிறான். கொஞ்சம் பயம்லாம் போய் மைண்ட் கிளியர் ஆக தொடங்கும் போது தான் ரோசிக்கு தோணுது, இவனுக்கு எப்படி நம்மளுக்கு தண்ணி வேணும்னு தெரியும் அப்படின்னு. எனக்கு தண்ணி வேணும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரோசி யாஷ்ட கேட்க, லைலா தான் சொன்னா அப்படின்னு யாஷ் அசால்ட்டா பதில் சொல்ல, ரோசி சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா அவ கண்ணுக்கெல்லாம் எந்த லைலாவும் தெரியல. லைலா யாரு அப்படின்னு ரோசி கேட்க, ஏன் கோஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கு முன்னாடி மறந்துட்டியா அப்படின்னு யாஷ் பதிலுக்கு கேக்குறான். ரோசிக்கு தலையெல்லாம் சுத்துது. அத பார்த்த யாஷ் ரோசிய ஹால்ல இருக்கிற அந்த ஜன்னல் கிட்ட கூட்டிட்டு போறான். கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அங்க போய் 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அப்ப யாஷ், இப்படி பயந்து மூச்சு கூட விட முடியாம வேர்த்து விறுவிறுத்து எழும்புற அளவுக்கு உன் கனவுல அப்படி என்னதான் பார்த்த அப்படின்னு கேட்க, ரோசியும் ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு கனவுல பார்த்தது, கேட்டது, ஃபீல் பண்ணது எல்லாத்தையும் ஒரு டீட்டெயில் விடாம அப்படியே கிளியரா சொல்றா. அவ அம்மாவா இருந்திருந்தா, இதுக்கு தான் பேய் பேய்ன்னு சுத்தாதன்னு சொன்னேன் அப்படின்னு திட்டிருப்பாங்க. ஆனா யாஷ் ரோசி என்ன சொன்னாலும் அத பொறுமையா நின்னு கேக்குறான். இதுவரைக்கும் இப்படி அவகிட்ட யாருமே நடந்துக்கிட்டது இல்ல. அதனால ரோசிக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. அவ கனவ பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே, இரு அப்படின்னு யாஷ் சொல்ல, ரோசியும் யோசிக்கிறா. அதான பார்த்தேன். இவனுக்கும் எல்லார மாதிரியும் தான் இருக்கும். இஷ்டம் இல்லாம தான் இவ்ளோ நேரம் வேற வழியே இல்லாம கேட்டிருப்பான் அப்படின்னு. ஆனா யாஷ், உனக்கு பேய் பயம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்க, ரோசியும் பயம்னு இல்ல, எனக்கு பேய் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, யாஷும் நல்லதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு பக்கத்துல யாரையோ பார்த்து தலைய வேற ஆட்டிக்கிட்டு ரோசிய ஒரு டீட்டெயில் விடாம கனவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றான். ரோசியும் கனவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றா. அப்படியே அடுத்த நாள் காலையில வெனஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரோசியோட கனவுல வந்த அந்த வீட்டை தேடி யாஷ் அப்புறமா ரோசி 2 பேரும் கிளம்புறாங்க. எப்பவும் போல ஊர் தலைவரோட குழந்தைங்களும் ரோசி கூடவே போறாங்க. யாஷ் அப்பப்ப தனியா பேசிட்டே முன்னால நடந்து போயிட்டே இருக்கிறான். ரோசி அந்த பசங்க கிட்ட, ஏன் உங்களுக்கு இந்த யாஷை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்க, அவன் கூட வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையன் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட உங்க வயசு தான் இருக்கும் அப்படின்னு முன்னால பார்த்துட்டு அந்த பையன் சொல்ல, திடீர்னு சுந்தரி ரோசிய குனிய சொல்றா. என்னன்னு பார்த்தா காதுக்குள்ள, அந்த பொண்ணு உங்களையே பார்த்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. ரோசி ரோசியும் ஷாக் ஆகி எங்க யாரு அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா அவ கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா பேய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. யாஷால பேய்களை பார்க்க முடியும்னா இவங்களாலையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது தானே. அப்புறம் யாஷும் அவன் கூட கோபி லைலான்னு 2 கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா தான் சொன்னான். இந்த குழந்தைங்களும் அப்படிதான் சொல்றாங்க. அதனால ரோசியும் பேய் இருக்குது அப்படின்ட்டு நம்ப தொடங்குறா. சரி, அவன் கூட அவங்க 2 பேரும் இருக்கிறனாலே உங்களுக்கு அவன பிடிக்கல? அப்படின்னு ரோசி அந்த குழந்தைங்க கிட்ட கேட்க, அதுவா, அந்த வெள்ள ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற பையன் இருக்கிறானே, எல்லாரையும் கலாய்ச்சுட்டே இருக்கிறான். யாஷும் அத கேட்டு சரிதான் அப்படிங்கிற மாரி தலைய ஆட்டுறான். இல்ல கூட சேர்ந்து சிரிக்கிறான். அப்படின்னு சுந்தர் கம்ப்ளைண்ட் பண்ண, ஆனா அந்த வெள்ள ட்ரெஸ் போட்டிருக்கிற அக்கா நல்லவங்க தான் போல. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அப்படின்னு சிரிச்சுட்டே சுந்தரி சொல்றா. எல்லாம் கேட்ட ரோசி, நீங்க எப்பத்துல இருந்து இப்படியெல்லாம் பேய்களெல்லாம் பார்க்குறீங்க? அப்புறம் உங்களுக்கு பேய்னா பயம்லாம் இல்லையாடா? அப்படின்னு கேட்க, ஐயோ அக்கா, பேய்னா பயப்பட ஒண்ணுமே இல்ல. அவங்க பார்க்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. என்ன உயிரோட இல்ல, அவ்வளோதான். அப்படின்னு சுந்தர் பெரிய மனுஷன் மாரி பேச, ஆமா, நாங்க எப்பவுமே அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கிறோம்.
அப்படின்னு சுந்தரி சந்தோஷமா சொல்ல, அது மட்டும் இல்ல அப்படின்னு சுந்தர் பேச தொடங்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி சுந்தரி, எங்க தாத்தா பாட்டி எல்லாரும் எங்கள அப்படிதான் வந்து பார்க்க வருவாங்க தெரியுமா? அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா. ரோசியும் சிரிச்சுட்டே அவ கண்ணத்த கிள்ள, யாஷ் வந்துட்டு, இங்க எனக்கு மட்டும் தான் பொறுப்பு இருக்குதா என்ன? உன் கனவுல பார்த்த அந்த வீட்ட இருட்டுறதுக்குள்ள கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னு கேட்க, எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கலாம் சாதாரண மனுஷங்க. நீதான்பா ரிச் கோஸ்ட் ஹண்டர் அப்படின்னு ரோசி சிரிச்சுட்டே சொல்ல, யாஷுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவன் ஏதோ சொல்ல வாய் எடுக்கவும் சுந்தர், அக்கா கேளுங்கக்கா அப்படின்னு ரோசிட்ட சொல்ல, என்ன கேட்கணும் அப்படின்னு யாஷு கேட்க, அதுவா அந்த கோபிக்கு என்ன பிரச்சனையா? எப்பவும் என்னையும் இந்த பசங்களையும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறானா? நீயும் அதை கேட்டு சிரிக்கிறியா தலையாட்டுறியா? நீங்க ஃபன் பண்றதுக்கா எங்க அப்பா அம்மா எங்களை பெத்து வளர்த்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு ரோசி சும்மா ஃபன்னா முறைச்சிட்டு கேட்க, இந்த பசங்களும் அதானே அப்படிங்கிற மாதிரி ரோசி பக்கத்துல வந்து நின்னுட்டு சொல்ல, யாஷுக்கு ஒரு நிமிஷம் அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. பக்கத்துல நின்னுட்டு லைலா, இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்னு கேளு யாஷ் அப்படின்னு சொல்லியிருப்பா போல. அத கேட்ட சுந்தரி, அக்கா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அந்த அங்கிள் பக்கத்துல நிக்கிற அக்கா கேக்குறாங்க. அப்படின்னு சொல்ல யாஷ் ஷாக்ல கண்ண உருட்டுறான். பக்கத்துல நிக்கிற கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் அதே ரியாக்ஷன்ல தான் நிக்கிறாங்க. அத பார்த்து சுந்தரும் சுந்தரியும் சிரிக்கிறாங்க. அத்தோட அந்த குழந்தைங்களால பேய்களை பார்க்க முடியும்லாம் எல்லாம் யாஷ்ட ரோசி சொல்ல, அந்த பசங்களும் கிட்ட நின்னு ஆமா ஆமான்னு சொல்றாங்க. எல்லாம் கேட்டு முடிச்ச யாஷு, ரோசியே அக்கான்னு கூப்பிடுறீங்க, அந்த பொண்ணு லைலாவை கூட அக்கான்னு கூப்பிடுறீங்க, எனக்கும் அந்த ஏஜ் ரேஞ்ச் தானடா இருக்கும், ஏன்டா நான் மட்டும் அங்கிளு அப்படின்னு சுந்தர் அப்புறம் சுந்தரிட்ட கேட்க, நீ மட்டும் இல்ல, அதோ அண்ணா உன் பின்னால நிக்கிறானே அவனும் அங்கிள் தான் அப்படின்னு சுந்தரி கோவமா யாஷையும் கோபியையும் பார்த்து சொல்ல, ரோசி விழுந்து விழுந்து சிரிக்கிறா. பரவாயில்ல கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்குது. ஆனா ஏன்? அப்படின்னு யாஷ் மறுபடியும் கேட்க, நீங்க 2 பேரும் அங்கிள்ஸ் மாதிரி எங்கள கலாய்ச்சுட்டே இருக்கிறனாலயா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ரோசி மறுபடியும் சிரிக்கிறா. ஆமா அப்படின்னு 2 பசங்களும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. அத்தோட ரோசி கனவுல பார்த்த அந்த வீட்ட பத்தி இந்த பசங்க கிட்ட சொல்ல, அவங்களுக்கு அது எந்த வீடுன்னு உடனே தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டுக்கு போய் பார்க்கவும் செய்றாங்க. ஆனா இவங்க எல்லாரும் இப்ப அங்க எதுக்கு போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அந்த வீடு வேற ரொம்ப நாளா காலியா தான் இருக்குதாம். அப்புறம் அன்னைக்கு ராத்திரி யாஷ் சொன்ன மாதிரியே அந்த ஊர்ல ஒரு சாவு விழுந்துச்சு. அந்த கதையில போட்டிருந்த மாதிரியே உள்ள இருந்து சமைக்கப்பட்டு. ரோசி அவளோட 3rd பாட்காஸ்ட்டை இங்க தான் முடிச்சா. ஸோ போன பார்ட்ல ரோசி கனவுல வந்து அந்த வீடை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனா அந்த வீடு காலியா இருக்குது. இப்பன்னு இல்ல, கொஞ்ச காலமாவே இந்த வீடு காலியா தான் இருக்குது. ஸோ ரோசி அப்புறமா அந்த பசங்க யாஷ் ஏதாவது சொல்லுவான்ட்டு யாஷை பார்த்தா, யாஷ் சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப கரெக்டா ஊர் தலைவரோட ஆட்கள் வந்து, வெனஸ்டேலாம் இவ்வளோ நேரம்லாம் வெளியில இருக்கக்கூடாது, நல்லது கிடையாது அப்படின்ட்டு அவங்க 4 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அத யாரோ பக்கத்து வீட்ல நின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. யாருன்னு தான் தெரியல. வீட்டுக்கு போனதும் சுந்தர் அப்புறமா சுந்தரி ரோசி கூட போய் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம் அப்படின்ட்டு ஒரே அடம். அம்மா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் ரோசி அக்கா கூட விளையாடிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சுந்தர் சொல்ல, அம்மா அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சுந்தரியும் கூட சேர்ந்து அடம் பிடிக்க, அவங்களுக்கும் எதுக்கு யாஷ் ரோசி கனவுல வந்து அந்த வீட்டை இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தேடினான்னு தெரிஞ்சுக்க ஒரே ஆர்வமா இருந்திருக்கும் போல. ஊர் தலைவரோட ஒய்ஃபு ஏதாவது சொல்லி இந்த பசங்களை சமாதானப்படுத்துமா அப்படிங்கிற மாதிரி ரோசிய பார்க்க, ரோசியும் சுந்தர் சுந்தரி 2 பேரும் நல்ல பசங்க தானே, நாளைக்கு நம்ம நிறைய விளையாடலாம், ஆனா இன்னைக்கு அம்மா அப்பா பக்கத்திலே இருங்க சரியா அப்படின்னு சொல்ல, சுந்தர் ரோசி காதுல போய், அக்கா நம்ம ஏன் அந்த வீட்டை தேடணும்னு இன்னும் எங்க கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு யாஷ் அண்ணே எல்லாத்தையும் சொல்லுவான் ஓகேவா அப்படின்னு சுந்தர் சுந்தரிக்கு மட்டும் கேட்குற மாதிரி காதுல சொல்லிட்டு, சொல்லுவ தானே யாஷ் அப்படின்னு ரோசி யாஷை பார்த்து கேட்க, அந்த பசங்களும் யாஷை பார்க்க, யாஷ் என்ன நடக்குதுன்னே புரியாம முழிக்க, ரோசி ஆமான்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. யாஷும் ஆ ஆ ஆமா ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, சுந்தரும் சுந்தரியும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப சுந்தரி திடீர்னு அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அவ இன்னும் அங்கிள் தான், யாஷ் அண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ அம்மா அப்புறமா அண்ணன் கூட சேர்ந்து சிரிச்சுட்டே சுந்தரி வீட்டுக்குள்ள ஓடிட்டா. யாஷ் அதை கேட்டு அஃபண்டாகி,
அவள நான் அப்படி என்னதான் பண்ணேன்? அவள பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல தெரியுமா? அப்படின்னு புலம்பிட்டு ரோசி கூட அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்ட நோக்கி நடக்க தொடங்குறாங்க 2 பேரும். யாஷ் புலம்புறதெல்லாம் கேட்ட ரோசி, "அப்ப என்ன பத்தி நெறைய பேசியிருப்பீங்க போலயே?" அப்படின்னு கேட்க, அது அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் ரோசிய ஓவர்டேக் பண்ணி வீட்டுக்குள்ள ஓடிட்டான். ரோசியும் உள்ள போக, அங்க தங்கி இருக்கிற அந்த லேடி இவங்க உள்ள வந்ததும் கதவ பூட்டு போட்டு பத்திரமா பூட்டுறாங்க. அத ரோசி கண்ண உருட்டிட்டே பார்த்துட்டு நிக்கிறா. யாஷும் கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு அந்த லேடி பண்றதெல்லாம் பார்த்துட்டு மேல அவன் ரூமுக்கு கிளம்ப, ரோசி ஓடி போய் அவன் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் ஷர்ட்ட பிடிச்சு யாஷ ஸ்டாப் பண்ணி, எங்க ஓடுற? எனக்கு உன்கிட்ட கேட்கறதுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு." அப்படின்னு ரோசி சொல்ல, யாஷும் "சரி உள்ள வா" அப்படின்னு அவன் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். ரோசியும் நேரா போய் ஏதோ அவ வீட்ல இருக்கிற மாரி அவன் பெட்ல போய் கம்ஃபர்டபுளா உட்கார்றா. அத பார்த்து யாஷும் சிரிச்சுட்டு பக்கத்துல ஒரு சேர்ல போய் உட்கார்றான். சொல்லுங்க மேடம். என்னதான் கொஸ்டின் கேட்கணும் கேளுங்க." அப்படின்னு யாஷும் ஒரு ஸ்மைலோட கேட்க, வெல், நம்ம ஏன் என் கனவுல வந்து அந்த வீட்ட தேடி போனோம்? அப்படின்னு ரோசி கேட்க, வெல், ஒரு சிலருக்கு ஈவில் ஸ்பிரிட்ஸ் பத்தி க்ளூஸ்லாம் கனவுல வரும். அது ரேர் தான். பட் ஸ்டில் உன் கனவு அவ்ளோ டீட்டெயில்டா இருந்தனால எதுக்கும் செக் பண்ணலான்னு தான் அந்த வீட்ட தேடினேன். பட் உனக்கு வந்தது வெறும் கெட்ட கனவு தான் போலயே. நேத்து பேய் கதைலாம் கேட்டு பயந்துட்ட போல. அப்படின்னு யாஷ் அவள கலாய்க்க, இப்படிதான் உன் கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னையும் அந்த குழந்தைங்களையும் கலாய்ச்சி பேசியிருப்ப. நானும் இனி உன்னை யாஷ் அங்கிள்னு கூப்பிடுறது தான் சரி. அப்படின்னு ரோசி சொல்ல, என்ன சும்மா அங்கிள் அங்கிள்னு? நான் வேணா உன்னை விட 1 or 2 இயர்ஸ் ஓல்டரா இருப்பேன் அவ்வளோதான். அப்படின்னு யாஷ் சொல்ல, சரிங்க அண்ணா, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படின்னு ரோசி அடுத்த கொஸ்டினை கேட்க வர, அதுக்கு முன்னாடி யாஷ், எது அண்ணாவா? இவ்வளோ நேரம் நல்லா தானே யாஷ்ன்னு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்த? அப்படின்னு கேட்க, ரோசி ஏதோ சொல்ல வரா. அதுக்கு முன்னாடி யாஷ், கோபி உன்னை வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்படின்னு கடுப்பாக, ரோசி என்ன நடக்குதுன்னே புரியாம முழிச்சிட்டு இருக்க, லைலா நீயுமா? அவன் கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் ரொம்ப கெட்டு போயிட்ட. அப்படின்னு யாஷ் மறுபடியும் சொல்றான். அத பார்த்த ரோசி அப்படின்னு த்ரோட்டை கிளியர் பண்ண, யாஷ் மறுபடியும் அவளை பார்க்கறான். உங்க கோஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் நான் பேசி முடிச்ச பிறகு வச்சுக்கோங்க. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அப்படின்னு ரோசி சொல்ல, சரி கேளு. அப்படின்னு யாஷும் சொல்றான். ஏன் உன்னால பேய் ஆத்மாக்களை பார்க்க முடியுது, என்னால முடியல? அப்புறம் அந்த பசங்க கூட பிறந்ததுல இருந்தே ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பாக்குறாங்களாம், என்னால மட்டும் ஏன் பார்க்க முடியல? அப்படின்னு ரோசி கேட்க, யாஷ் அவ ரியாக்ஷன் எல்லாம் பார்த்து சிரிக்கிறான். அதனால ரோசி முறைச்சிட்டு, பதில சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல, அத பார்த்த யாஷும் சரின்னு அவ கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்ல தொடங்குறான். பிறக்கும்போது எல்லாராலையும் ஸ்பிரிட்ஸை பார்க்க முடியும். வயசாக ஆக நம்ம தான் பேய், பிசாசு, ஒத்தக்கண்ணு அது இதுன்னு சொல்லி பயந்து அந்த எபிலிட்டியை நம்மளை விட்டு போயிடுச்சு. அப்படின்னு யாஷ் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண, ரோசியும் ஒரு செகண்டுக்கு அவன் சொன்னதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு, அது அது எப்படி மறந்து போகும்? அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி கேட்க, யாஷ் அவ ரியாக்ஷனை பார்த்து மறுபடியும் சிரிச்சுட்டு அவன் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு ரோசியோட மூக்க அப்படி டச் பண்றான். இப்படி, என் ஃபிங்கர் உனக்கு தெரியுதா? அப்படின்னு யாஷ் இப்படி மூக்குல கை வச்சுட்டே கேட்க, ரோசியும் அவன் கையை பிடிச்சு இப்படியே அவ ஃபேஸ்ல இருந்து தள்ளி வச்சுட்டு, நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் கையை விட, இப்ப அதுக்கும் நான் கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு ஏதோ ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி கேட்க, யாஷ் சிரிச்சுட்டே, நான் என் விரலை வச்ச அதே இடத்துல தான் உன் மூக்கும் இருக்குது, அது உன் கண்ணுக்கு தெரியுதா? அப்படின்னு கேட்க, ரோசியும் அவ மூக்க பாக்குறதுக்கு ட்ரை பண்றா. யாஷ் வச்ச மாதிரியே அவ விரல அவ மூக்குல வச்செல்லாம் இப்படி ட்ரை பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆகி மறுபடியும் யாஷ பார்க்க, நம்ம மூக்கு மாதிரி சில விஷயங்களை நம்ம பிரெயின் சூப்பரா இக்னோர் பண்ணும். அது மாதிரி தான் நீ ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறன்னு ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் உனக்கு உன் பிரெயின் காமிக்கும். அப்படின்னு யாஷ் எக்ஸ்பிளைன் பண்ண, ரோசியும் ஓ அப்படின்னு புரிஞ்சுதுன்னு இப்படி தலையாட்டுறா. அதே மாதிரி கோஸ்ட்டை கண்மூடித்தனமா நம்புறவங்க, நான் அந்த குட்டி பசங்க மாதிரி பட்டவங்க கண்ணுக்கும் ஸ்பிரிட்ஸ் தெரியும். பேய் நம்பிக்கை சுத்தமா இல்லாதவங்க கண்ணுக்கும் ஆத்மாக்கள் தெரியும். அப்படின்னு யாஷ் சொல்ல, ஏன் அப்படி? அப்படின்ட்டு ரோசி கேட்க,
ஏன்னா என்ன மாதிரி பேய் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் சரி, பேய் நம்பிக்கை சுத்தமா இல்லாதவங்களுக்கும் சரி, பேய் பயம்னு ஒண்ணு லைட்டா கூட இருக்காது. அப்படின்னு யாஷு சொல்ல, அப்ப எனக்கு பேய் பயம் இருக்குதுன்னு சொல்ல வரியா நீ? அப்படின்னு ரோசி கேட்க, இல்லையா அப்போ உனக்கு? நேத்து நான் தான் பார்த்தனே! அப்படின்னு யாஷ் லைட்டா கலாய்க்க, நீ தான் க்ளூவ கரெக்ட்டா புரிஞ்சுக்கலையா இருக்கும். அப்படின்ட்டு மூஞ்ச திருப்புறா ரோசி. யாஷ் அவள பார்த்து அமைதியா சிரிக்க மட்டும் செய்றான். சரி, ஸ்பிரிட்ஸ பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லு. உன் கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்பிரிட்ஸ் தான். இந்த ஊர்லயும் ஏதோ ஸ்பிரிட் இருக்குன்னு தான் சொன்ன. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா சுத்துறது ஓகே. பட் இந்த ஸ்பிரிட்ஸ் பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொன்ன. ஏன் அப்படி? ஏன் ஆஸ் அ கோஸ்ட் ஹண்டரா அந்த கோஸ்ட்ட மட்டும் பிடிக்கணும்னு துடிக்கிறீங்க மிஸ்டர் யாஷ்? அப்படின்னு ஏதோ இன்டர்வியூவர் மாதிரி ரோசி கேட்க, யாஷு எது கோஸ்ட் ஹண்டரா? அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ரோசியும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சீரியஸா தலையாட்டுறா. இவ இவ்ளோ சீரியஸா இருக்கிறத பார்த்து அவனுக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. எப்படியோ சிரிப்பெல்லாம் அடக்கிட்டு அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குறான். என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஊர்ல இருக்கிற ஸ்பிரிட்ஸும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு யாஷு பேசிட்டு இருக்கும்போதே, அதான் ஏன் அப்படின்னு ரோசி ஒரே ஆர்வமா கேட்க, அததான் ரோசி மேடம் சொல்ல வரேன், கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளுங்க அப்படின்னு யாஷு சொல்ல, சரி சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரோசியும் அமைதியா அவன் சொல்றத மட்டும் கேட்க தொடங்குறா. ஸ்பிரிட்ஸ்லயே 3 டைப்ஸ் உண்டு. குட்டு, பேடு, ஈவில் அப்படின்னு யாஷு சொல்ல தொடங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கேட்டகரியில வருவாங்க? அப்படின்னு ரோசி கேட்க, யாஷு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். நான் என்ன உலகத்திலேயே பெரிய காமெடிய சொன்ன மாதிரி இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற? அப்படின்னு ரோசி மறுபடியும் கேட்க, உனக்கு பொறுமை ரொம்ப கம்மி போல. அப்புறம் நீ கேட்ட கொஸ்டின் என் ஃப்ரெண்ட்ஸ ரொம்ப அஃபெண்ட் பண்ணிடுச்சாம் அப்படின்னு யாஷ் சொல்ல, ரோசி அவங்க எங்க நிக்கிறாங்கன்னே தெரியாம எங்கேயோ பார்த்து யாஷோட கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி சொல்றா. யாஷ் மறுபடியும் பேச தொடங்குறான். நான் சம்மந்தமே இல்லாம சிரிக்கிறேன்லாம் நினைக்காத. கொஞ்ச நேரமா கோபி நீ பண்றது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப கூட அப்படின்னு யாஷ் கோபிய பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க, ரோசி முறைக்கிறா. அத்தோட நிறுத்தாம கோபி இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு ரோசி கியூரியஸா இருக்கும்போது கண்ணை உருட்டுறது, சீரியஸா கவனிக்கும் போது அவ பண்ற ரியாக்ஷன்ஸ், ஏதாவது புரிஞ்சதுன்னா தலையாட்டுறது, இப்ப ரோசி கடுப்புல இருக்கிற ரியாக்ஷன் எல்லாம் கோபி பண்றான்னு சொல்லி யாஷ் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். ரோசி கண்ணுக்கு கோபி தெரியாதனால ரோசிக்கு நிஜமாவே கோபி பண்றதான் இந்த யாஷ் பண்றானா இல்ல யாஷாவே என்னெல்லாமோ பண்றானான்னு சுத்தமா புரியல. ஆனா உண்மைய சொல்லணும்னா கோபி அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான், அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா யாஷ் கோபி பண்றதையும் எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றான். ரோசிக்கு என்னதான் கடுப்பா இருந்தாலும் அவன் சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்து ஏன்னு தெரியல அவளுக்கும் ஒரே சந்தோஷமா இருக்குது. சோ அவளும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நெருத்துறியா இல்லைன்னா உன் ஹேண்ட்ஸம் ஃபேஸ்லயே ஒரு குத்து குத்தவா அப்படின்னு கேட்க, யாஷ் டக்குன்னு ஃபேஸ கொஞ்சம் சீரியஸா வச்சுட்டு, எது நான் ஹேண்ட்ஸமா இருக்கிறேனா அப்படின்னு அவன் மூஞ்ச காமிச்சு கேட்க, ரோசி அது இப்ப அது முக்கியம் இல்லடா, நான் உன்னை குத்திருவேன்னு சொன்னதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, ஆனா அப்படின்னு யாஷ் பேச தொடங்குறான். ஆனா அவனை வாய திறக்க விடாம ரோசியே பேச தொடங்குறா. சரி, 3 டைப்ஸ் குட், பேடு, ஈவில் மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லு அப்படின்னு கேட்க, பேச்ச மாத்திர பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் ரோசிக்கு ஒரு பொம்பாஸ்டிக் சைடை கொடுத்துட்டு ஸ்பிரிட்ஸ பத்தி பேச தொடங்குறான் மறுபடியும். குட் ஸ்பிரிட்ஸ்னா அவங்க பூமியில வாழ்ந்த வரைக்கும் அவங்க சேர்த்து வச்ச குட் கர்மா ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறமா பேட் கர்மா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ பேசிக்கா எல்லா ஸ்பிரிட்ஸும் கேட்டுன்னு ஒரு இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இறந்ததும் போவாங்க. அங்கதான் அவங்க குட் அண்ட் பேட் கர்மா கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு யாஷ் எக்ஸ்பிளைன் பண்ண, ரோசியும் ஓ அப்படின்னு சீரியஸா கேட்டுட்டே இருக்கிறா. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் பேட் ஸ்பிரிட்ஸுக்கு குட்டை விட பேட் கர்மா அதிகமா இருக்கும். சில தப்புகள் தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க, சில தப்புகள் தெரியாம பண்ணியிருப்பாங்க. இந்த குட் ஸ்பிரிட்ஸ் பேட் ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே மிரர் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் மறுபிறவி எடுக்கிறது வரை வாழ்வாங்க அப்படின்னு யாஷ் சொல்ல, மிரர் வேர்ல்டா அப்படின்னு ரோசி கேட்க,
ஆமா. மிரர் வேர்ல்ட். கண்ணாடி உலகம். நம்ம உலகத்த கண்ணாடில பார்த்தா எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு உலகத்துல தான் இந்த குட் ஸ்பிரிட்ஸும் சரி, பேட் ஸ்பிரிட்ஸும் சரி வாழ்வாங்க. அவங்க சம்பாதிச்ச பேட் கர்மா எல்லாத்தையும் ரிசீவிங் சைட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட குட் கர்மா எல்லாத்தையும் ரிசீவிங் சைட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு யாஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போக, நடுவுல ரோசி எப்படி? பேட் கர்மானா புல்லிங் பண்றது பேடு. ஸோ ஒரு பேட் ஸ்பிரிட் யாரையாவது புல்லி பண்ணியிருந்தா? அப்படின்னு கேட்க, மிரர் வேர்ல்ட்ல அவங்க அதே புல்லிங்க அனுபவிப்பாங்க. அந்த விக்டிம் ஃபீல் பண்ண மாதிரி இல்ல, அதை விட அதிகமா கஷ்டப்படுவாங்க. அவங்க தப்ப உணர்ற வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு யாஷ் சொல்ல, ரோசி புரிஞ்சுதுன்னு தலையாட்டிட்டு, குட்டு பேடு ஓகே, அது என்ன ஈவில்? அப்புறம் கெட்டது பண்ணா ஹெல்லுக்கு போவாங்கன்னுலாம் இந்த உலகத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ரோசி கேட்க, யாஷ் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறான். குட் ஸ்பிரிட்ஸும் சரி, பேட் ஸ்பிரிட்ஸும் சரி, அவங்க செஞ்ச தப்புன்னு உணர்ந்து இனிமேல் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு பீஸ்ஃபுல்லா இருக்கிற ஸ்பிரிட்ஸ். ஆனா இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ், நாங்க அதுங்கள டைப் 3ன்னு சொல்லுவோம். ஸோ டைப் 3 அப்படி கிடையாது அப்படின்னு யாஷ் பேசிட்டு இருக்கும்போதே, அது என்ன டைப் 3 அப்படின்னு ரோசி கேட்க, யாஷ் லைட்டா சிரிச்சுட்டே, அதுவா, நாங்க சம்டைம்ஸ் பேட் ஸ்பிரிட்ஸ் கூடவும் டீல் பண்ற மாதிரி இருக்கும். என் ஃபேமிலி பக்கத்துலயே இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது பொருள் இல்லைன்னா பர்சனை பொசஸ் பண்ணிடுவாங்க இந்த பேட் ஸ்பிரிட்ஸ். அதை டீல் பண்ணும்போது பேடு ஈவில்னு நெகட்டிவ் டேர்ம்ஸா யூஸ் பண்ணாம டைப் 3யா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு பேசிப்போம். அவ்வளோதான் அப்படின்னு யாஷ் சொல்ல, ஓஹோ, சரி சரி, ஈவில் ஸ்பிரிட்டை பத்தி ஃபுல்லா சொல்லு அப்படின்னு ரோசி ஆர்வமா உட்காந்துட்டு கேட்க, யாஷும் சொல்ல தொடங்குறான். இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸுக்கும் பேட் கர்மா தான் அதிகமா இருக்கும். ஆனா அதுங்க பண்ண தப்பு முக்காவாசி தெரிஞ்சு பண்ணதா தான் இருக்கும். இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் திருந்துறதே ரொம்ப கஷ்டம். ஸோ எந்த ஈவில் ஸ்பிரிட்ஸுக்குமே நம்ம பூமிக்கு வர்றதுக்கு பெர்மிஷனே கிடையாது. அப்புறம் நீ சொன்னியே ஹெல்லு, அங்க இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸை தான் அனுப்புவாங்க. அவங்க மத்தவங்களுக்கு பண்ண விஷயங்களை தாண்டியும் நிறைய பனிஷ்மெண்ட்டை அங்க அனுபவிப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட்ல திருந்துற சில ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ரீஇன்கார்னேட் ஆவாங்க. மத்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்லாம் வாழ்க்கை ஃபுல்லா ஹெல்லில் தான் இருக்கணும் அப்படின்னு யாஷ் சொல்லிட்டே போக, ஓ, அதனாலதான் தப்பிச்சு வர்றாங்களா? ஆனா எப்படி தப்பிக்கிறாங்க இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்லாம்? அப்புறமா கிரிம் ரீப்பர்ஸ், குட் பேடுன்னு ஜட்ஜ் பண்ற ஜட்ஜு அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு ரோசி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டே போக, ஒரே நேரத்துல இத்தனை கொஸ்டின் கேட்டுட்டே போனேன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு யாஷ் சிரிச்சுட்டே கேட்க, சரி சரி சொல்லு அப்படின்னு ரோசி ஆர்வமா கேட்க, உனக்கு இவ்ளோ கேட்டும் போர் அடிக்கலையா அப்படின்னு யாஷ் கேட்க, இல்ல, இன்ஃபேக்ட் எனக்கு ஜாலியா இருக்குது. எனக்கு ஏன்னே தெரியாது, சின்ன வயசுல இருந்தே இந்த பேய் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுல வேற நாங்க அடிக்கடி ஊர் மாறிட்டே இருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் நான் என் இன்ட்ரெஸ்ட்டை பத்தியெல்லாம் பேச தொடங்குனா போதும், என் கூட பேசின அந்த 1-2 பேரும் பேசுறதையே நிறுத்திடுவாங்க. எங்க அம்மாக்கும் நான் இப்படி பேய் பத்தி ரிசர்ச் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உண்மையை சொல்லணும்னா என் கூட இப்படி ஜாலியா என்னனாலும் பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸே யாருமே எனக்கு கிடையாது. ஸோ இப்படி உட்கார்ந்து பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரோசி சொல்ல, யாஷ் என்ன சொல்லனே தெரியாம அவளை பார்க்க, உடனே ஃபீல் பண்ண தொடங்காத, இன்னும் நீ என் கொஸ்டின்ஸுக்கு எதுக்குமே பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு ரோசி சொல்ல, சீரியஸா இருந்த யாஷ் சிரிச்சிட்டு, உண்மையை சொல்லணும்னா நானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஏஜ் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இப்படியெல்லாம் பேசுகிறேன். இல்லைனா என் கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் கூட வேலை பார்க்குற, ஆக்சுவலி நான் தான் அவங்க கீழே வேலை பார்க்குறேன், பட் நாங்கள் ஃபேமிலி மாதிரி தான், ஒரு தாத்தா அப்புறம் ஒரு அங்கிள் அப்படின்னு யாஷ் பேசிட்டே போக, அப்ப நான் அன்னைக்கு நீ ஓவரா பேசுறேன்னு சொன்னதுக்கு எந்த பொண்ணும் என்னை பார்த்து அப்படியெல்லாம் சொன்னதே இல்லைன்னு ஒரு டைலாக் விட்டது. நான் கூட உனக்கு பொண்ணுங்க கூட கடலை போடுறது தான் வேலையா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலி எந்த பொண்ணுகிட்டயும் நீ பேசுனதே இல்லையா? அதனாலதான் உன்கிட்ட எந்த பொண்ணும் அப்படி சொன்னதில்லை போல அப்படின்னு ரோசி யாஷ் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லி யாஷை டேமேஜ் பண்ண, நீ என்ன என் தாத்தா மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு டேமேஜ் பண்ற? அன்னைக்கு இந்த கோபியும் அப்படிதான் சொன்னான் அப்படின்னு யாஷ் புலம்ப,
ஓ! அதனாலதான் சுந்தரும், சுந்தரியும் அப்படி சிரிச்சாங்களா அன்னைக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சிரிக்க, ஆ அந்த வாண்டுங்களுக்கு வேற இவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுருக்குமே! அப்படின்னு யாஷி கடுப்பாயிட்டே இருக்கும்போது, அவன் கோஸ்ட் ஃபிரெண்ட்ஸ்லாம் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அதனால அத கேட்டுட்டு, "லைலா நீ பேசுறது மட்டும் இல்ல, உன்ன பார்க்க கூட லைட்டா என் தாத்தா மாதிரி தான் இருக்குது" அப்படின்னு சொல்றா. அப்படின்னு யாஷி சொல்ல, எனக்கு ஒண்ணும் இன்னும் அவ்ளோ வயசெல்லாம் ஆகல. நான் இப்ப தான் காலேஜ் முடிச்சிருக்கிறேன். அப்படின்னு ரோசி சொல்ல, அவ அப்படி மீன் பண்ணல. அப்படின்னு யாஷ் சொல்ல வரான். பட் ரோசி அதுக்கு முன்னாடி, சரி ஈவில் ஸ்பிரிட்ஸ் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லையே. அப்படின்னு கேட்க, யாஷும் சொல்ல தொடங்குறான். சிலர்லாம் கேட்ல ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதும் ஹெல்லுக்கு போறது பிடிக்காம தப்பிச்சிருவாங்க. இன்னும் சில ஈவில் ஸ்பிரிட்ஸ்லாம் கிரிம் ரீப்பர்ஸ் கிட்ட இருந்தே எஸ்கேப் ஆயிருவாங்க. எப்படியும் பண்ண பாவங்களுக்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு தெரிஞ்சே தப்பிச்சுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துக்கு வர்ற பெர்மிஷனே கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சோல் ஃபார்ம்லயே இருந்தா எரிஞ்சு பஸ்பமாயிருவாங்க. ஸோ ஏதாவது பொருட்கள் சின்ன கல்லுல இருந்து ஹியூமன்ஸ் வரைக்கும் யாரையாவது பொசஸ் பண்ணி தான் இந்த உலகத்துல அவங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்றான். அப்பவும் ரோசி நிறுத்தாம, சரி, அப்ப இந்த கர்மா இவாலுவேஷன்ஸ், பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு ரீஇன்கார்னேட் ஆகுற வரைக்கும் எப்ப வேணும்னாலும் இந்த குட் அண்ட் பேட் ஸ்பிரிட்ஸ் நம்ம உலகத்துக்கு வரலாமா? ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எப்பவும் உன் கூட தான் இருக்கிற மாரி இருக்குது. அப்படின்னு கேட்க, இல்ல குட் ஸ்பிரிட்ஸ், பேட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலிய பார்க்கறதுக்கு தான் மோஸ்ட்டா வருவாங்க இந்த உலகத்துக்கு. ஸோ அதுக்கு அவங்க அவங்களோட குட் கர்மாவ செலவு பண்ற மாரி இருக்கும். சேர்த்து வச்ச குட் கர்மாலாம் தீர்ற வரைக்கும் அப்பப்ப விசிட் பண்ணுவாங்க அவ்வளோதான். ரேண்டமா அங்கங்க திறக்கிற அந்த கேட் எதையாவது கண்டுபிடிச்சாங்கன்னா, அது வழியா இந்த உலகத்துக்கு ஃப்ரீயா வரலாம். அத தாண்டி அவங்க ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எப்பவாவது நினைவு நாள் கொண்டாடும்போது ஃப்ரீயா வரலாம். அப்படின்னு யாஷ் சொல்ல, அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நெறைய குட் கர்மா இருக்குது போல. எப்பவும் உன் கூட தான் இருக்கிறாங்க. அப்படின்னு ரோசி சொல்ல, அவங்கலாம் ஸ்பெஷல். ஒரு சில குட் ஸ்பிரிட்ஸுக்கு மட்டும் தான் ஹெவன்ஸுக்கு ஒர்க் பண்ற ஆஃபர் கிடைக்கும். அவங்கலாம் ஈதர் எல்லா ஸ்பிரிட்ஸ் மாதிரி ரீஇன்கார்னேட் ஆகலாம். இல்லனா இந்த ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி பண்ணா அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்து செத்த மெமரிஸ்லாம் மறந்து போயிரும். அதே மாதிரி குட் கர்மா எதையுமே யூஸ் பண்ணாம நம்ம உலகத்துக்கு எப்ப வேணும்னாலும் வரலாம். அப்படின்னு யாஷு சொல்ல, எது மெமரிஸ் எதுவும் இல்லையா? அப்படின்னு ரோசி கேட்க, ஆமா இல்ல. அப்படின்னு யாஷ் சொல்ல, ஒண்ணும் ஞாபகம் இல்லைன்னா எப்படி இவங்க பேர் இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது? அப்புறம் எப்படி பேச தெரியுது? மூவிஸ்லலாம் கூட இப்படிதான். ஞாபக மறதி வந்து எல்லாத்தையும் மறந்துருவாங்க. பேரை கூட மறந்துருவாங்க. ஆனா நான் யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பேச மட்டும் தெரியும். அப்படின்னு ரோசி சொல்ல, அவ பேசுறதெல்லாம் கேட்டு யாஷு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சிரிக்காம பதில் சொல்லு அப்படின்னு ரோசி சொல்ல, அவங்களுக்கு அவங்க பேரு கூட ஞாபகம் இல்ல. சோ நான் தான் பேரு வச்சேன். ஆனா எப்படி பேசுறாங்கன்னு எனக்கும் தெரியல. நெறைய பேசுவாங்க. சில நேரம்லாம் அவங்க வாயில பிளாஸ்டர் போட முடியலையேன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னு யாஷு சொல்ல ரோசி சிரிக்கிறா. சரி இப்பவாவது சொல்லேன். நீ என்ன வேலை தான் பாக்குற? மறுபடியும் ஐ அம் பேசிக்கலி எ ரிச் கைன்னுலாம் சொன்னேன்னா அவ்வளோதான். அப்படின்னு ரோசி சொல்ல, யாஷ் திடீர்னு சீரியஸ் ஆகுறான். ஊரோட டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே வருதுல்ல? அப்படின்னு யாஷ் சம்மந்தமே இல்லாம கேட்க, ரோசியும் இப்ப ஏன் இவன் சம்மந்தமே இல்லாம இப்படி சொல்றான் அப்படின்ட்டு கேக்குறதுக்கு வாய் எடுக்கிறா. ஆனா நிஜமாவே காலையில இருந்ததை விட அவ்வளோ ஏன் நேத்து இந்த நேரம் இருந்ததை விடவும் ரொம்ப ஹீட்டா இருக்குது. ரோசிக்கு அவ ரீட் பண்ண அந்த கமெண்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெனஸ்டே வேற. அதனால ஒண்ணுமே சொல்லாம, ஆமா ஹீட்டா தான் இருக்குது. அப்படின்னு ரோசியும் எங்கேயோ பார்த்துட்டு பதில சொல்ல, இப்போதைக்கு இந்த ஊர்ல இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட்ட அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புறது தான் என் வேலை. அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் திடீர்னு பேசுறத நிறுத்திட்டு ரூமுக்கு வெளியில டக்கு டக்குன்னு ஓடி போய் பார்க்கறான். என்னன்னு பார்த்தா வீட்ல இருக்கிற அந்த லக்ஷ்மி ஆண்டி. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேரையும் சாப்பிட கூப்பிடலான்னு வந்திருப்பாங்க போல. இவங்க பேசுனது எவ்ளோ கேட்டாங்கன்னு கூட தெரியல. யாஷ் திடீர்னு கதவு கிட்ட போய் பார்த்ததும் அந்த ஆன்ட்டி ஷாக் ஆயிட்டாங்க. இருந்தாலும் கவனமா இருங்க. இந்த உலகத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நெறைய இருக்குது. அப்புறம் சாப்பாடு டேபிள்ல எடுத்து வச்சிருக்கிறேன் வந்து சாப்பிடுங்க. அப்படின்னு கண்ல கட்டியிருக்கிற கண்ணீரை தொடச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த லேடியோட ரியாக்ஷனே அவங்க 2 பேருக்கும் வியர்டா தான் தெரியுது.
ஏன்னா ஒண்ணு, இப்ப கூட பேய் கதையெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு சாப்பிட கூப்பிட்டுருக்கணும். இல்லன்னா இவ்ளோ நேரம் அவங்க பேசினத கேட்காத மாதிரி சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அது இதுன்னு நெறைய டவுட்ஸ் ரோசி மண்டைக்குள்ள ஓடுது. அப்படியே திரும்பி யாஷ பார்த்தா அவனும் அதே ரியாக்ஷன்ல தான் நிக்கிறான். யாஷும் ரோசி பக்கம் திரும்பி, "நெறைய பேசியாச்சு. வா போய் சாப்பிடலாம்." அப்படின்னு யாஷ் சொல்ல, ரோசியும் சரின்னு தலையாட்டிட்டு 2 பேரும் சாப்பிட போறாங்க. கீழ போனா அந்த லேடி குனிஞ்ச தலை நிமிராம தேவைக்கு சாப்பாடு மட்டும் எடுத்து குடுத்துட்டு, சாப்பிட்டதும் பிளேட் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேர் மூஞ்சியும் பார்க்கவே இல்ல. ஒரு ஐ கான்டாக்ட் இல்ல. அத்தோட சாப்பிட்டு முடிச்சுட்டு யாஷ் சைலண்டா அவன் ரூமுக்கு போய் கதவ சாத்திட்டான். ரோசியும் அவ ரூமுக்கு போய் அவ அம்மா கூட கொஞ்ச நேரம் ஃபோன்ல பேசிட்டு, யாஷ் சொன்ன விஷயங்கள், இந்த லேடி சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கிறா. அவளுக்கு இப்ப யார நம்புறதுன்னே தெரியல. யாஷுக்கு என்னலாமோ தெரிஞ்சிருக்குது. ஊர் தலைவர், அவரோட ஒய்ஃப், அவரோட ஆட்கள், இந்த லேடி எல்லாருமே சந்தேகப்படுற மாரி தான் இருக்கிறாங்க. ரோசியால புரிஞ்சுக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் இந்த ஊர்ல நடக்குதுன்னு மட்டும் அவ புரிஞ்சுக்கிறா. அப்படியே நெறைய யோசிச்சு யோசிச்சு ரூம்லயே வெட்டியா இருந்து டின்னர் டைமே வந்து போச்சு. ரோசியே டின்னர ரூம்ல சாப்பிடலான்னு தான் இருந்திருப்பா. ஆனா அவ கேட்கறதுக்கு முன்னாடி அந்த லேடியே டின்னர ரூம்ல கொண்டு வந்து குடுத்துட்டு, சாப்பிட்டுட்டு பிளேட் எல்லாம் ரூம்க்கு வெளியில வைக்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ரோசி தூங்கிடுறா. திடீர்னு பார்த்தா ஏதோ எரிமலையில இருந்து வந்த லாவால படுத்திருக்கிற மாரி அப்படி ஒரு ஹீட். ரோசி ஹீட்ட தாங்க முடியாம கண்ண முழிச்சு பார்த்தா, அவ தங்கி இருக்கிற வீட்டுக்கு வெளியில கிடக்குறா. ஹீட்டு தாங்க முடியாம டக்குன்னு தரையில இருந்து எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்க்கறா. அவ எப்படி அங்க போனான்னே அவளுக்கு தெரியல. சரி திரும்பி வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா, நேத்து கனவுல வந்த அதே சிரிப்பு சவுண்ட் கேக்குது ரோசிக்கு. இந்த தடவ ரொம்ப கிட்ட கேக்குது. அதனால கதவ தட்டி உள்ள போக கூட டைம் இல்லாம, தாங்க முடியாத அந்த ஹீட்ல எப்படியோ தட்டி திணறி ஓடி போய் ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறா. தரையோட ஹீட்டு தாங்க முடியாம ஒரு செங்கல் மேல வேற ஏறி நிக்கிறா. அந்த கல்லும் ஹீட்டா தான் இருக்குது. பட் தர அளவுக்கு ஹீட்டா இல்ல. பார்த்தா முந்தின நாள் கனவுல பார்த்தா அதே சிவப்பு உருவம். யாரையோ தொரத்திட்டு வருது. அது தொரத்துற அந்த மனுஷனுக்கு கத்துறதுக்கு கூட தெம்பில்ல. உடம்பு ஃபுல்லா தீக்காயம். அது பயத்துல ஓடிட்டு இருக்கிற அவர் பின்னாலேயே நடந்து வந்து ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி இப்படி இப்படி கைய நீட்டுது. அந்த மனுஷன் பாவம் கீழ கீழ விழுறான் அது கைய நீட்டும் போதெல்லாம். ரோசி மூச்சு கூட விட முடியாம அவ கைய வச்சு அவ வாய மூடிட்டு பயத்துல நடுங்கிட்டு நிக்கிறா. அது திடீர்னு இப்படி மேல எங்கேயோ பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்குது. ரோசியும் அது எங்கடா பாக்குது அப்படின்னு பார்த்தா, யாஷோட ரூமு. யாஷ் அவன் ரூமுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறான். ஆனா இந்த பக்கம் திரும்பவே இல்ல. அது மட்டும் இல்லாம யாஷ் பக்கத்திலேயே ஒயிட் ஸ்மோக்கால உருவான ஏதோ 2 உருவம் வேற தெரியுது. அந்த ஸ்மோக்கி ஃபிகர்ஸ பார்த்தா ஒண்ணு பையன் ஒண்ணு பொண்ணுன்னு தெரியுது அவ்வளோதான். ரோசிக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. இந்த சிவப்பு உருவம் என்னடானா கீழே பயத்துல விழுந்து கிடக்கிறவன் மேல ஏறி உட்கார்ந்து ஆன்னு வாய பொளக்குது. அந்த மனுஷன் வாயில இருந்து கிரே கலர்ல ஏதோ ஸ்மோக் மாதிரியும் இல்லாம தண்ணி மாதிரியும் இல்லாத ஒண்ணு வெளியில வருது. நேரா அது அந்த சிவப்பு உருவத்தோட வாய்க்குள்ள போகுது. அத்தோட அந்த மனுஷன் செத்து போயிட்டான். அந்த மனுஷன போட்டுட்டு எந்திரிச்சு நின்னு கைய 2யும் விரிச்சுட்டு ஓன்னு ஒரு பயங்கரமான கத்து. சாப்பிட்டதும் பாடி வேற ஏதோ கொஞ்சம் பல்கான மாதிரி இருக்குது. அப்ப நடுங்கிட்டு இருந்த ரோசி அந்த செங்கல்ல இருந்து டமால்னு தடுக்கி கீழே விழுந்துட்டா. அந்த சவுண்ட கேட்டு திரும்பிச்சா இல்ல எதுக்கு திரும்பிச்சுனே தெரியல. அதுவும் டக்குன்னு இப்படி ரோசி பக்கம் திரும்பி பாக்குது. ரோசி அப்படியே ரைட் சைடுல அப்படியே விழுந்துட்டா. சோ தரையில இருக்கிற ரைட் ஹேண்ட் ரைட் லெக் 2மே சூடுபட்ட மாதிரி காந்துது. அவ அழுறா. அந்த கேப்ல அந்த சிவப்பு உருவமும் புகை மாதிரி மறைஞ்சு போச்சு. அது கொன்ன அந்த மனுஷன் மட்டும் இன்னும் கண்ணு முன்னாலதான் கிடக்குறான். ரோசி பயத்துல கத்தி அழ தொடங்குறா. சவுண்ட் கேட்டு யாஷ் அவ ரூமுக்கு ஓடி வரான். பார்த்தா அவ பெட்ல இருந்து கீழே விழுந்து பெட்டு பக்கத்துல செவுத்தோரமா ஒட்டி இருந்து அழுதுட்டே இருக்கிறா. யாஷ் என்ன ஆச்சுன்னு கிட்ட போனா ரோசிக்கு யாஷ் மட்டும் இல்லாம அவனோட கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் ஏதோ ஸ்மோக்கி ஃபார்ம்ல தெரியறாங்களா. அத பார்த்துட்டு கிட்ட வராத அப்படின்னு பயத்துல கத்திட்டு அழுறா. ரோசி போட்ட சவுண்டு கீழ இருந்து அந்த லேடிக்கே கேட்டு அவங்களும் மேல ஓடி வந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஆன்ட்டி கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வாங்களேன் அப்படின்னு யாஷ் சொல்ல அவங்க தண்ணி எடுக்க ஓடுறாங்க. யாஷ், ரோசி
ரோசி ஒன்னும் இல்ல. இங்க பாரு. கண்ண திறந்து பாரு. நான் யாஷ் தான். நீ சேஃபா தான் இருக்கிற. ஒன்னும் இல்ல. இங்க பாரு. என்ன பாரு. நான் யாஷ். அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கிற ரோசி ஷோல்டரை பிடிச்சு யாஷ் சொல்ல, ரோசியும் கண்ணை திறந்து பார்த்துட்டு, யாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அழ தொடங்கிட்டா. அந்த லேடியும் தண்ணி கொண்டு வர, யாஷ் பொறுமையா அவளுக்கு தண்ணி கொடுக்குறான். கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு, யாஷ் யாஷ் வெளியில ரெட் கலர்ல ஹீட்ல டெட் பாடி, அந்த டெட் பாடி, அங்க டெட் பாடி அப்படின்னு வெளியில கைய காமிச்சு சொல்லிட்டு ரோசி யாஷோட தோல்ல அப்படியே மயங்கி விழுந்துட்டா. யாஷும் 2-3 தடவை கூப்பிட்டு பாக்குறான் ரோசி ரோசின்னு. அவ எந்திக்கிற மாதிரியே இல்ல. அத பார்த்த அந்த லேடியும், தம்பி அவளை கொஞ்சம் அந்த கட்டில்ல படுக்க வைங்க அப்படின்னு சொல்ல, அவனும் ரோசிய தூக்கி பெட்ல படுக்க வைக்கிறான். ரோசி உடம்பெல்லாம் ஹீட்டா இருக்குது. அதை தொட்டு பார்த்துட்டு, பாவம் ஏதோ கெட்ட கனவு போல, பிள்ளைக்கு காய்ச்சலே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ஏதோ எடுக்க போறாங்க. யாஷு ரோசி ஃபேஸையே பார்த்துட்டு நிக்கிறான். கோபி, லைலா, நான் அவகிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் யாஷு. இந்த சாப்டருக்கு நான் வச்ச நேம் த லேடி டிடெக்டிவ். அந்த லக்ஷ்மி ஆண்டி கையில கொஞ்சம் குளிர் தண்ணி அதுக்கப்புறமா துணியெல்லாம் எடுத்துட்டு வந்ததை பார்த்ததும் யாஷ் அங்கிருந்து கிளம்பி அவன் ரூமுக்கு போறான். அங்க போனதும் அவன் ஸ்பிரிட் ஃப்ரெண்ட்ஸ் கோபி அப்புறமா லைலா கிட்ட பேச தொடங்குறான். சும்மா வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம் அப்படின்னு யாஷ் புலம்பிட்டே இருக்க, விடு யாஷ், பேய பத்தி தெரிஞ்சுக்க வந்த பொண்ணு பேய் கனவுக்கு இவ்ளோ பயப்படுவான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோபி சமாதானப்படுத்த, லைலா அப்படியே அமைதியா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறா. அத பார்த்த யாஷ், லைலா நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுக்குன்னு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. ஜாலியா இருந்த பொண்ணு என்னால அப்படின்னு யாஷ் புலம்பிட்டு இருக்கும் போதே, இதுக்கு நீ காரணம் இல்லைன்னு எனக்கு தோணுது யாஷ். ஒருவேளை நிஜமாவே அவ சொன்ன மாதிரி நம்ம தான் அவ கனவுல வந்து அந்த க்ளூவை ஒழுங்கா ட்ராக் பண்ணலையோ என்னவோ. பார்க்க வேற லைட்டா தாத்தா மாதிரி இருக்கிறா அப்படின்னு லைலா சொல்ல, நீ ஏன் மறுபடியும் மறுபடியும் அவ தாத்தா மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டே இருக்கிற? அப்படியே இருந்தாலும் இப்ப அதுக்கும் அவ பயப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கோபி கேட்க, ஆமா, தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம அவ பயத்தை எப்படி குறைக்கிறதுன்னு பாப்போம். பாவம் ஃபீவரே வந்துடுச்சு அப்படின்னு யாஷ் பேசிட்டு இருக்கும்போதே, தம்பி நீங்க தான் இப்ப தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீ இங்க வந்த வேலைய மட்டும் பாரு. அதை விட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து வழிஞ்சிட்டு இருக்கிறது. நீ இங்க வந்ததுக்கு காரணம் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கிறதுக்கு. அதை எப்படி பண்றதுன்னு மட்டும் பிளான் பண்ணு. ரோசி ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு காரணமே இப்படி ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான். அப்படி பார்த்தா அது எவ்வளோ வருஷங்களா இந்த உலகத்துல இருக்குதுன்னே தெரியல. எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கணும் தெரியல. தாத்தாட்ட சொல்லி ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிடுறது நல்லது அப்படின்னு கோபி பேசி முடிக்க, நீ சொல்றதும் சரிதான், அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பத்தி மட்டும் யோசிக்கிறது தான் நல்லது அப்படின்னு யாஷும் சீரியஸா சொல்ல, ஆனா அவ சொன்னால வெளியில ஒரு அப்படின்னு லைலா பேச தொடங்குறா. அதுக்கு முன்னாடி யாஷு, லைலா கோபி சொன்னது சரிதான், அவ பயத்துல கெட்ட கனவு கண்டிருக்கிறா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இல்ல உங்க 2 பேருக்கும் புரிய மாட்டேங்குது, அவ தாத்தா அப்படின்னு மறுபடியும் ஏதோ சொல்ல ட்ரை பண்றா லைலா. ஆனா கோபி, அவ அவ்வளோலாம் ஒன்னும் தாத்தா மாதிரி இல்ல, சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அவர்கிட்ட போயும் இதே மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, உனக்கே தெரியும் அவர் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்ல, சரி அவருக்கு ஃபோன் பண்ணி பாரு, எப்படியும் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்ல. நிஜமாவே இந்த ஈவில் ஸ்பிரிட் அவ்வளோ வருஷமா இந்த உலகத்துல இருக்குதுன்னா நீ மட்டும் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், உன் உயிருக்கே கூட ஆபத்தா போய் முடியலாம் அப்படின்னு லைலா அமைதியா சொல்ல, யாஷும் ஃபோன் பண்ணி பண்ணி பாக்குறான், யாருமே எடுக்கல. 2 பேருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆபீஸ்க்கு கால் பண்ணா ஏதோ அவசர வேலைன்னு வெளியில போயிட்டாங்கன்னு வேற சொல்றாங்க அப்படின்னு யாஷு சொல்ல, நான் கொஞ்சம் போய் ரோசி பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைலா கிளம்பவும், அவளை பத்தி கவலைப்படுறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல அப்படின்னு கோபி கத்த, ஒருவேளை அவளுக்கு நிஜமாவே கனவுல க்ளூஸ் வந்ததுன்னா, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஈவில் ஸ்பிரிட்டை எதிர்பார்க்காத நேரம் போய் பிடிக்கலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு சின்ன க்ளூ நிறைய ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் ரோசி இந்த ஊரை பத்தி அவ்வளோ ரிசர்ச் பண்ணி வைக்கலன்னா நம்ம இந்நேரம் ஈஸியா முடிக்கிற வேலைன்னு அசால்ட்டா இருந்திருப்போம் அப்படின்னு லைலாவும் சீரியஸா சொல்ல, என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோபி மூஞ்ச திருப்புறான்.
ஏன்னா அவனுக்கு தெரியும். யாஷ், லைலாலாம் அந்த பொண்ணு கூட ஓவரா கனெக்ட் ஆகிட்டா எல்லாரையுமே அது ஹர்ட் பண்ணும்னு. ஏன்னா இந்த வேலைய முடிச்சதும் அவள மறந்துட்டு அடுத்த ஈவில் ஸ்பிரிட்ட பிடிக்கிற வேலைய பார்த்துட்டு இவங்க கிளம்ப வேண்டியது தான். லைலாக்கு ஏன்னே தெரியல. ரோஸிய பார்த்தா நெஜமாவே யாஷ் சொன்ன அந்த தாத்தா ஞாபகம் தான் வருது. அவ கெஸ் பண்றது மட்டும் கரெக்ட்டா இருந்தா ரோஸியோட கனவு இவங்களுக்கு நெஜமாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ரோஸி மேலயும் நெறைய அக்கறை இருக்குது. ஸோ லைலா ரோஸி ரூமுக்குள்ள போக, அங்க அந்த லக்ஷ்மி ஆன்ட்டி இன்னும் ரோஸிக்கு ஈர துணிய வச்சு அவ பாடி டெம்பரேச்சர குறைக்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ விடிய விடிய அந்த ஆன்ட்டியும் லைலாவும் ரோஸி பக்கத்திலே இருக்கிறாங்க. ரோஸி அடுத்த நாள் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த லேடி அவ பக்கத்திலே இருக்கிறாங்க. அவ எந்திரிச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, "கொஞ்சம் கஞ்சி போட்டு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டா தான் கொஞ்சம் தெம்பு வரும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிளம்புறாங்க. ரோஸிக்கு இன்னும் கொஞ்சம் கூட பயம் குறையவே இல்ல. ஜன்னலையே இப்படி பார்த்துட்டே இருக்கிறா. அப்ப ஜன்னல் பக்கத்துல பார்த்தா ஒரு வெள்ளை கலர் ஸ்மோக்கி உருவம் தெரியுது. அது அவ்ளோ நேரம் ரோஸி பக்கத்திலே இருக்கிற லைலா. அத பார்த்த ரோஸியும் இது யாஷோட ஃப்ரெண்ட் லைலா தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறா. என்னதான் அவளுக்கு ஒரு ஹியூமன் மாதிரி கிளியரா லைலாவோட உருவம் தெரியலனாலும் அந்த ஸ்மோக்கி ஃபார்ம பார்த்தா அது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு தெரியுது ரோஸிக்கு. 2, 3 தடவ நல்லா மூச்ச இழுத்து விட்டு ரோஸி காம் ஆயிட்டு பேசத் தொடங்குறா. "லைலா, நீ லைலா தான் நெனைக்கிறேன்" அப்படின்னு ரோஸி சொல்ல, லைலாவும் "நான் உன் கண்ணுக்கு தெரியறேனா?" அப்படின்னு கேட்டுட்டு கிட்ட போறா. ஆனா ரோஸி கண்ணுக்கு தெரியறதெல்லாம் ஒரு ஸ்மோக்கியான உருவம் அவள நோக்கி வர்றது. "நீ ஏதோ சொல்ல ட்ரை பண்றன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு நீ பேசுறது எதுவுமே கேட்கல. ஏதோ ஸ்மோக்ல ஒரு உருவம் தெரியுது அவ்ளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்கா நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு, "எனக்கு எப்ப கெட்ட கனவு வந்தாலும் நீ தான் கிட்ட இருக்க. அதுக்கு தேங்க்ஸ் லைலா." சுந்தரி எப்பவும் சொல்லிட்டே இருப்பா. அந்த அக்கா எப்பவுமே ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனா எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு. உன்கிட்ட ரொம்ப பேசலனாலும் அவளுக்கு ஏன்னே தெரியல உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குது. நீ ரொம்ப அழகா இருப்பேன்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த பசங்க. என்னால தான் உன்ன பார்க்கவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக லைலாவும் அமைதியா ரோஸி பேசுறத கேட்டுட்டு இருக்கிறா. அப்ப அந்த லேடி கஞ்சி எடுத்துட்டு வந்து ரோஸி பெட் பக்கத்துல இருக்கிற அந்த டேபிள்ல வைக்கிறாங்க. "நீங்க போய் தயவு செய்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஆன்ட்டி. நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நைட்டு ஃபுல்லா கூடவே இருந்து என்ன பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு ரோஸி சொல்ல, அந்த ஆன்ட்டியும் "அதனால என்னம்மா, நீ சீக்கிரம் சரியானாலே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து கிளம்புறாங்க. ரோஸி மறுபடியும் லைலா பக்கம் திரும்பி, "அப்புறம் என்னால உன்ன பார்க்க முடியும் அப்படிங்கிறத யாஷ்ட்ட அப்புறமா கோபிட்ட சொல்லாத சரியா? நான் தான் அவங்க கிட்ட சொல்லுவேன்" அப்படின்னு சிரிச்சுட்டே பெருமையா சொல்ல, லைலா அவள பார்த்து சரின்னு தலையாட்டிட்டு சோகமா ஸ்மைல் பண்றா. "சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு விட்டுட்டு போயிடாத. எனக்கு இன்னும் நேத்து வந்த கனவ நினைச்சு பயமா தான் இருக்குது." "கனவுனா முழிச்சதும் மறக்கணும் தானே? ஏன் இது மட்டும் மறக்கவே மாட்டேங்குது? நீ பேசுறது கேட்கலனாலும் நீ கூட இருக்கும்போது கொஞ்சம் பயம் கம்மியா இருக்குது. என்ன தனியா விட்டுட்டு போயிறாத லைலா" அப்படின்னு ரோஸி சொல்ல, லைலாவும் சரின்னு தலையாட்டுறா. ஆனா ரோஸிக்கு தான் அது தெரியல. "லைலா, இங்கேயே இரு 1 நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து ரோஸி அந்த கஞ்சிய குடிக்க தொடங்குறா. அப்பப்ப லைலா இருக்கிறாளா அப்படின்னு இப்படி திரும்பி பாத்துக்கிறா. ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிக்க போற டைம்ல வீட்டுக்கு வெளியில ஒரே சவுண்டு. மணி இப்பதான் காலையில ஒரு 6:45 தாண்டுது. யாரோ அழுற சவுண்டு வேற கேக்குது. திடீர்னு சைரன் சத்தம்லாம் கேக்குது. ரோஸியும் ஜன்னல திறந்து என்னன்னு பாக்குறா. பார்த்தா நேத்து அவ கனவுல பார்த்ததெல்லாம் நிஜமா நடந்த மாதிரி அந்த சிவப்பு உருவம் கொன்னு போட்ட அந்த பாடி நிஜமாவே அவ தங்கி இருக்கிற அந்த வீட்டு முன்னால கிடக்குது. செத்து போனவரோட ஃபேமிலி வேற அந்த பாடிய பார்த்து அழுறாங்க. போலீஸ்லாம் வேற வர்றாங்க. அத பார்த்த ரோஸிக்கு மறுபடியும் பயத்துல மூச்சு வாங்குது. சவுண்ட கேட்டு வெளியில வந்த யாஷும் ரோஸி மூச்சு விட கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவள மெதுவா கூட்டிட்டு போய் அவ பெட்ல உட்கார வச்சு பொறுமையா மூச்சை இழுத்து விட சொல்றான். அவளும் யாஷ் பேச பார்த்து ஸ்லோவா மூச்சு இழுத்து இழுத்து விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. யாஷ் கொஞ்சம் தண்ணி கொடுக்க ரோஸியும் லைட்டா தண்ணி குடிச்சிட்டு யாஷ் யாஷ் அது அப்படின்னு மறுபடியும் பயப்பட தொடங்குறா ரோஸி. "ஒண்ணும் இல்ல, பயப்படாத" அப்படின்னு சொல்லி யாஷ் அவள சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ரோஸி மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு, "அது நான் அத கனவுல பார்த்தேன்" அப்படின்னு ஜன்னல் வெளியில இப்படி கைய காமிக்கிறா. யாஷும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் ஜன்னல் வெளியில பாக்குறான். பார்த்துட்டு,
நீ நேத்து வெளியில ஏதோ டெட் பாடின்னு சொன்னது அப்படின்னு யாஷ் பேசிட்டு இருக்கும்போது ரோசி ஆமா ஆமான்ட்டு இப்படி தலைய மட்டும் ஆட்டிட்டே இருக்கிறா. யாஷு கிட்ட போய், ரோசி நீ வெளியில என்ன நடந்துச்சுன்னு நேத்து பாத்தியா? அதுவும் கனவுல பாத்தியா? அப்படின்னு கேட்க ரோசி பயந்துட்டு பெட்ல சுருண்டு படுத்து அழத் தொடங்குறா. யாஷு ஷாக்ல தலையில கை வச்சுட்டு கோபி அப்புறமா லைலாவை இப்படி பாக்குறான். நேத்தே ஜன்னல் வெளியில எட்டி பார்த்திருந்தா மேபி ஜஸ்ட் மேபி இவங்களுக்கு யார அந்த ஈவில் ஸ்பிரிட் பொசஸ் பண்ணிருக்குதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரோசி அத கனவுல பார்த்தனால அந்த ஈவில் ஸ்பிரிட் சிம்பாலிக்கா ஒரு பயங்கரமான சிவப்பு உருவமா தெரிஞ்சிருக்குது. பயத்துல அழுதுட்டு இருந்த ரோசிய பெட்ல எந்திரிச்சு உட்கார ஹெல்ப் பண்ணிட்டு யாஷும் அவ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ரோசி நீ நேத்து உன் கனவுல என்னெல்லாம் பார்த்தேன்னு டீட்டெயில்டா என்கிட்ட இப்பவே சொல்லணும் அப்படின்னு சொல்ல ரோசி பயத்துல முடியாது முடியாது அப்படின்ட்டு தலையாடுறா. ரோசி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இந்த ஊரை பத்தின கதை மட்டும் உண்மைனா? ரோசி உன் கனவுல வந்த விஷயங்களை நீ கிளியரா சொன்னா மட்டும்தான் என்னால அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு யாஷ் மறுபடியும் கேட்க ரோசி, ப்ளீஸ் யாஷ் என்னால முடியாது, எனக்கு அதை மறக்கணும், மறந்தா மட்டும் போதும் அப்படின்னு இன்னும் அழுறா. யாஷுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆல்ரெடி ஈவில் ஸ்பிரிட் இவங்க நினைச்சதை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்குது. பிளஸ் ஃபர்ஸ்ட் கனவுல வந்து அந்த க்ளூவையும் இவங்களால கிராக் பண்ண முடியல. பேக்கப்க்கு ஆள் வேற இல்ல. இந்த கனவு மட்டும் யாஷுக்கு வந்திருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா ரோசிக்கு தான் வந்திருக்குது. ரோசி வாயை திறந்தாதான் ஏதாவது பண்ண முடியும். சோ யாஷும் இருந்த டென்ஷன்ல நிறுத்தாம, ரோசி ஒரு கனவை உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா? நீ அழாம வாயை திறந்து பேசினா எத்தனை பேரை காப்பாத்தலாம் தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் சவுண்டை ஏத்தி பேச லைலா அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா. ஆனா யாஷ் விடாம, தயவு செய்து நீ கனவுல பார்த்தத சொல்லு அப்படின்னு சொல்ல ரோசி அழுதுட்டே குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே இருக்கிறா. ஒரு சின்ன கனவை பார்த்ததுக்கே இப்படி உட்கார்ந்துட்ட, இதுல பேய பத்தி தெரிஞ்சுக்க அப்படின்னு யாஷ் ஓவரா வாய விட பார்த்தான். பட் லைலா யாஷ் அப்படின்னு கத்த யாஷும் அவன் இப்படி பேசுறது சரியில்லைன்னு வாயை மூடிட்டான். ஆனா அவன் பேசுறத கேட்ட ரோசி, உனக்கு என்ன, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கேஸை சால்வ் பண்ண உனக்கு கிடைச்ச ஒரு பசில் பீஸ். 2 டேஸ்க்கு முன்னாடி என்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுல இருந்தே உனக்கு தேவைக்கு தான் நீ என்கிட்ட பேசுற, இன்டராக்ட் பண்ற. ஆனா நான் வெறும் ஒரு சாதாரண மனுஷி தான் யாஷ், நானும் மனுஷி தான். நீ இதுக்கு முன்னாடி இப்படி எத்தனை கேசஸ் பார்த்துருக்குறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ரோசி கண்ணீரை தொடச்சிட்டு, ஆனா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கொடூரமான விஷயத்தெல்லாம் என் கனவுல பாக்குறேன். நானும் ஒரு மனுஷி தான், கேஸை சால்வ் பண்ற ஒரு க்ளூன்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அவ பெட்ல படுத்துட்டு பெட்ஷீட் எடுத்து தலையோட மூடிட்டு அழ தொடங்கிட்டா ரோசி. யாஷும் என்ன சொல்லன்னு தெரியாம ரூம்ல இருந்து வெளியில போயிட்டான். வீட்டுக்கு வெளியில போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களே இப்பதான் இப்படி உள்ள இருந்து சமைக்கப்பட்ட ஒரு பாடியை பார்த்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் பாடி உள்ள இருந்து எரிஞ்சு பாதியில அணைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்றது புதுசா இந்த ஊருக்கு வந்த இன்ஸ்பெக்டர் நேஹா. இங்க நடக்கிற அமானுஷ்யங்கள் எல்லாத்தையும் பார்த்த அந்த பழைய இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் கேட்டு கிளம்பிட்டாரு. ஸோ சிட்டில பெரிய இடத்து கேஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்த நேஹாவை இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நேஹா நிறைய சிட்டி கேசஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த கேஸ் அவங்களுக்கே புதுசா தான் இருக்குது. அழுதுட்டு இருந்த அந்த இறந்து போனவரோட ஃபேமிலியை அனுப்பி வச்சுட்டு தேவையான எவிடன்ஸை ஸ்பாட்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு பாடியையும் போஸ்ட்மார்டம் பண்ண அனுப்பி வச்சுட்டாங்க நேஹா. அதுக்கப்புறமா அந்த ஏரியால இருக்கிற ஒவ்வொருத்தங்களையா இன்வெஸ்டிகேட் பண்ண தொடங்குறாங்க. ஊர் தலைவர், ஊர் தலைவரோட ஒய்ஃப், குழந்தைங்க, ஊர் தலைவரோட ஆட்கள், இறந்து போனவரோட ஃபேமிலி. அந்த இறந்து போனவரோட ஃபேமிலி வேற, இந்த ஊர் தலைவரோட ஆட்கள் தான் கடைசியா ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு இறந்து போனவரை கூட்டிட்டு போனதா சொல்லியிருக்கிறாங்க. அதான் இந்த ஊர் தலைவர் அப்புறமா ஊர் தலைவரோட ஆட்கள் கிட்ட விசாரிக்கும் போது அவர் மதியமே இவங்களை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாருன்னு, இப்படி எப்படி நடந்துச்சுன்னு இவங்களுக்கே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அத்தோட லக்ஷ்மி ஆண்டி, யாஷ்னு எல்லார்கிட்டயும் பேசி முடிச்சுட்டு லாஸ்டா ரோசிய கூப்பிடுறாங்க. ரோசி ஆக்சுவலி யாஷ் கூட சண்டை போட்டு முடிச்சுட்டு அழுதுட்டே தூங்கிட்டா. லக்ஷ்மி ஆண்டி தான் அவங்க இன்ட்ராகேஷன் முடிஞ்சதும் ரோசிய எழுப்பி இன்ட்ராகேஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க.
ரோசி அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கோபி அப்புறமா லைலா வெளியில நிக்கிறத பாக்குறா. ஃபர்ஸ்ட் மாதிரி இன்னுமே அவங்க ஸ்மோக்கி ஃபிகர்ஸா தான் அவ கண்ணுக்கு தெரியறாங்க. பட் ஒன்னு பொண்ணு ஒன்னு பையன்னு மட்டும் ரோசிக்கு தெரியுது. ரோசிய பார்த்ததும் லைலா ரோசி கிட்ட போய் நிக்க, யாஷ் நேஹாட்ட பேசி முடிச்சுட்டு ரூமை விட்டு வெளியில வரான். அடுத்து ரோசி தான் உள்ள போகணும். ரோசி உள்ள போகும்போது கூடவே லைலாவும் உள்ள போறா. யாஷ் கோபியையும் கூட உள்ள அனுப்பி வைக்கிறான். ரோசிக்கு ஒரே நர்வஸா இருக்குது. என்ன கேட்பாங்க, என்ன பதில் சொல்றது? கனவுல ஒரு பேய் கொலை பண்ணதை பார்த்தேன்னு சொன்னா பைத்தியம்னு நினைப்பாங்க. அப்படியே டென்ஷன்ல உள்ள போய் உட்கார்றா எப்படியோ. ஏதோ எழுதிட்டு இருந்த நேஹாவும் நிமிந்து பாக்குறாங்க. ரோசிய பார்த்துட்டு ரோசி பின்னால வேற சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்துட்டு நீ தானே ரோசி அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்ட்டு ரோசி சொல்ல, நீ தனியா வருவேன்னு நினைச்சேன், அவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு நேஹா ரோசிக்கு பின்னால பார்த்துட்டு கேட்க, ரோசிக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா ரோசி பக்கத்துல நிக்கிறது லைலா, பின்னால ஒரு ஓரமா சாஞ்சு நிக்கிறது கோபி. 2 பேரும் ஸ்பிரிட்ஸ். உங்க கண்ணுக்கு அவங்க 2 பேரும் தெரியறாங்களா அப்படின்னு கேட்கணும் போலதான் இருக்குது ரோசிக்கு. ஆனா அப்படி சொன்னா லூசுன்னு நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்ச ரோசி கன்ஃபியூஸ்டா ஃபேஸ வச்சுட்டு, நான் மட்டும் தானே இங்க இருக்கிறேன் அப்படின்னு நடிக்க, நேஹாவும் ஓ சாரி நான் தான் ஒழுங்கா தூங்காம ஏதோ அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. லைலா ரோசி பக்கத்துல ஷாக் ஆகி நிக்க, கோபி நேஹா மூஞ்சி முன்னால போய் நின்னுட்டு, நானும் என் ஃப்ரெண்டும் உன் கண்ணுக்கு தெரியுறோமா அப்படின்னு கேட்க, நேஹா அவனை பார்க்காத மாதிரி ரோசி கிட்ட கொஸ்டின் பண்ண தொடங்குறாங்க. நேத்து சந்தேகப்படுற மாதிரி வித்தியாசமா ஏதாவது நோட் பண்ணியா அப்படின்னு நேஹா கேட்க, ரோசி இப்படி பசங்க கூட கொஞ்ச நேரம் வெளியில சுத்திட்டு மத்தியானத்துல இருந்து வீட்டுக்குள்ளதான் இருந்தேன், டயர்டா இருந்தனால ரெஸ்ட் எடுத்தேன், நைட்டு உடம்பு வேற சரியில்லை, ஸோ நல்லா தூங்கிட்டேன் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. ஆனா கோபி நிறுத்தவே இல்லையே. அவனுக்கு இப்ப நேஹா கண்ணுக்கு இவங்க தெரியறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால நேஹா முன்னால போய் கையாட்டுறான், காலாட்டுறான், அட்ரட்ரா நாக்கு முக்கான்னு டான்ஸ் ஆடுறான், மூன் வாக் பண்றான். லைலா அவனை நிறுத்த சொல்றா. ஆனா அவன் கேட்கவே இல்லை. அதான் அவ கண்ணுக்கு நம்ம தெரியலையே, அப்புறம் எப்படி டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ட்டு வேணுக்குனே கத்துறான். ரோசிக்கு கோபியோட ஸ்மோக் ஃபார்ம் அங்கேயும் இங்கேயும் போறது தெரியுது. அவளும் அதை கண்டுக்காம நேஹா கேட்குற பேசிக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் லைக் அவ எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கிறா, எவ்வளோ நாளா இங்க இருக்கிறா, செத்து போனவரை தெரியுமா, இதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்காளா அப்படின்ட்டு சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறா. நேஹாக்கு செம்மையா இரிட்டேட் ஆகுது. ஆனா எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அதை ஃபேஸ்ல காமிச்சுக்காம நல்லபடியா இன்ட்ராகேஷனை முடிச்சு விட்டுட்டாங்க. இன்ட்ராகேஷன் முடிச்சு வெளியில போனதும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த யாஷ் ரோசிகிட்ட பேச வரான். ஆனா ரோசி இப்போதைக்கு இந்த யாஷ் கிட்ட பேசுற ஐடியாலேயே இல்ல. அதனால அவ பின்னாடி வெளியில வந்த கோபி அப்புறமா லைலாவை பாக்குறான் யாஷ். கோபி இன்னும் 3 வாக்குலயே தான் ரூம்ல இருந்து வெளில வர்றான். லைலா இவன் வேற அப்படிங்கிற மாதிரி யாஷை பார்த்ததும் தலையாட்டுறா. என்னாச்சு? ரோசி நம்மள பத்தி எதுவும் சொல்லல தானே? பயப்படாம பேசினாளா? அவ இப்போ ஓகே தானே? அப்படின்னு யாஷ் கொஸ்டின் மேல கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்க, 3 வாக்க முடிச்ச கோபி, யாஷ் இப்ப அது முக்கியம் இல்ல. உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டர் மேடம் கண்ணுக்கு நாங்கெல்லாம் தெரியிறோம் அப்படின்னு சொல்ல, யாஷ் ஷாக் ஆகி அந்த ரூம் பக்கம் திரும்ப, நேஹா வெளியில வந்து அவங்க கீழே வேலை பார்க்குற ஆபீசர் கிட்ட ஏதோ பேசுறாங்க. அப்ப கோபி இருந்துட்டு, ஓய் இன்ஸ்பெக்டர் மேடம் அப்படின்னு கத்த, நேஹாவும் பழக்க தோஷத்துல திரும்பிட்டாங்க. ஆனா கத்துனது கோபின்னு தெரிஞ்சதும் மூஞ்ச திருப்பிட்டாங்க. ஆனா யாஷ் அங்க நின்னுட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கிறத நோட் பண்ண நேஹா மறுபடியும் திரும்பவும் யாஷ் ஒண்ணுமே நடக்காத மாதிரி கிளம்பிட்டான். அண்ட் இந்த சாப்டருக்கு நான் வச்ச பேரு ட்ரைனிங். ஸோ யாஷை மதிக்காம ரோசி அவ ரூம்ல போய் செட்டில் ஆயிட்டா. ரூமுக்கு போய் அவ அம்மா கிட்டயும் கால் பண்ணி பேச தொடங்குறா. ஆனா ஊர்ல நடக்கிற எந்த விஷயத்த பத்தியும் சொல்லல. ஏன்னா ரோசியோட அம்மா மட்டும் நெருப்பூர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா நெருப்பூருக்கே நேரா ஓடி வந்துருவாங்க. அவ அம்மாட்ட பேசிட்டு நிதானமா யோசிக்க தொடங்குறா ரோசி. என்னதான் யாஷ் அவ இமோஷன்ஸ பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பேசியிருந்தாலும் அவன் சைட்லயும் கொஞ்சம் நியாயம் இருக்குதுல்ல. இப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட்டால ஒரு உயிரே போயிருக்குது. அப்ப அவனுக்கும் டென்ஷன் ஆகும்ல.
அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த ஈவில் ஸ்பிரிட்ட பிடிக்கணும்னு தானே அவனும் நினைப்பான். எல்லாம் யோசிச்ச ரோசி பசங்க கூட ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு வந்தா கொஞ்சம் காம் ஆகிரலாம். அப்புறமா அவ கனவ பத்தி யாஷ் கிட்ட எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றா. அட் த சேம் டைம்ல நேஹாவால ஸ்பிரிட்ஸ பார்க்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட யாஷ் நேரா அவன் ரூமுக்குள்ள போய் அவன் கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மீட்டிங்க போட தொடங்குறான். அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணுக்கு ஸ்பிரிட்ஸ் எல்லாம் தெரியுதா அப்படின்னு யாஷ் இன்னும் நடந்ததை நம்ப முடியாம சொல்ல, ஆமா அப்படின்னு லைலா பதில் சொல்ல, யாஷோட போன் அடிக்குது. காலர் ஐடி ஜாஷ்ன்னு போட்டிருக்குது. யாஷும் காலை அட்டன் பண்ணி பேச தொடங்குறான். ஒரு வழியா ஃபோன் பண்றதுக்கு டைம் கிடைச்சிடுச்சா, நான் ஃபோன் பண்ணா அப்படின்னு யாஷ் பேசிட்டு இருக்கும் போதே ஃபோன் பண்ண ஜாஷு, யாஷ் நல்லா கேட்டுக்க, எங்களுக்கும் இங்க ஒரு கேஸ் வந்துடுச்சு. பத்தாததுக்கு கம்பெனில வேற ஒரே பிரச்சனை. அது போதாதுன்னு பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரே, அவரும் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு ஜாஷ் சொல்ல, தாத்தாக்கு என்னாச்சு, இப்ப அவர் ஓகே தானே அப்படின்னு யாஷ் டென்ஷன் ஆக, அவன் ரியாக்ஷனை பார்த்து கோபியும் லைலாவும் கூட சேர்ந்து டென்ஷன் ஆக, லைலா போனை ஸ்பீக்கர்ல போட சொல்றா. யாஷும் போனை ஸ்பீக்கர்ல போட ஜாஷ் மறுபடியும் பேச தொடங்குறாரு. வேற என்ன, கம்பெனில ஒரே பிரச்சனை. ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை வேற ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த ஈவில் ஸ்பிரிட் யாரோட உயிரையும் எடுக்கல, அதனால ஈஸியா முடிஞ்சிடுச்சு. இன்ஃபார்மரும் கரெக்டா ஈவில் ஸ்பிரிட் யாரை பொசஸ் பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டாரு. எல்லா ஸ்ட்ரெஸ் கூடவும் ஃபேமிலியை வேற ரொம்ப மிஸ் பண்றாரு. நீங்கெல்லாம் வேற வீட்டில் இல்லாதனால இன்னும் மிஸ் பண்றாரு போல அப்படின்னு சொல்ல, யாஷ் லைட்டா சிரிச்சிட்டு, சரி தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல, சரி நீ எதுக்கு கால் பண்ண அப்படின்னு ஜாஷ் கேட்க, அதை ஏன் அங்கிள் கேக்குறீங்க, இந்த ஊர்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் தெரியுது, இந்த ஊருக்கு நெருப்பூர்னு பேர் வந்ததுக்கு காரணமே ஒரு ஈவில் ஸ்பிரிட் பண்ண சம்பவம் தானு அப்படின்னு யாஷ் சொல்ல, ரெண்டும் வேற வேற ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தா நல்லது. ஊர் பேர் வைக்கிற காலம்னா ரொம்ப வருஷங்களா இருக்குமே அப்படின்னு ஜாஷ் சொல்ல, ஆமா அங்கிள், அது மட்டும் இல்லாம நேத்து நான் தங்கி இருக்கிற வீட்டு முன்னாலே ஒருத்தனை கொன்னு போட்டுடுச்சு. அதான் அட்லீஸ்ட் உங்களையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க வர்ற நிலைமையில இல்ல போலயே அப்படின்னு யாஷ் சொல்ல, ஆமா யாஷ், நான் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கிளையும் பார்த்துக்கணும், கம்பெனியையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ஜாஷ் என்ன பண்ணன்னு தெரியாம சொல்ல, அங்கிள் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை எப்படி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு யாஷ் சொல்ல, ஜாஷும் ஐடியாவை சொல்றாரு. இங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறா. அவ கண்ணுக்கு கோபியும் லைலாவும் தெரியுறாங்க. நம்மளுக்கும் ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பிடிக்க ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு யாஷ் இழுக்க, யாஷ் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு புரியுது, பட் பார்த்து பேசு, தேவையான டீட்டெயில்ஸை மட்டும் ஷேர் பண்ணு, வேற வழியே இல்லைன்னா மட்டும் லைலாவை யூஸ் பண்ணு, இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு ஜாஷ் சொல்ல, ஒரு நிமிஷம், ரோசின்னு ஒரு பொண்ணு, ஹலோ அங்கிள் ஹலோ அப்படின்னு யாஷ் கத்துறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஜாஷ் போனை கட் பண்ணிட்டாரு. யாஷ் லைலா அப்புறமா கோபியை பார்த்து, இப்ப அந்த இன்ஸ்பெக்டரை எப்படி நம்ம நம்ப வைக்கிறது அப்படின்னு கேட்க, விளையாட்டுத்தனமா பேசாம கொஞ்சம் சீரியஸா பேசி புரிய வைங்க ரெண்டு பேரும் அப்படின்னு லைலா சொல்ல, நாங்கெல்லாம் எப்பவுமே சீரியஸா தான் பேசுவோம், அப்புறம் என்ன அசால்ட்டா பேசிடலாம் அப்படின்னு கோபி சொல்ல, நீ வரலையா லைலா அப்படின்னு யாஷ் கேட்க, கோபியும் லைலா பக்கம் திரும்ப, நான் ரோசி கூட இருக்கிறேன், அவ கனவுல பார்த்ததை சொல்றதுக்கு ரெடி ஆனதும் உன்கிட்ட சொல்றேன், அப்போ போய் பேசு அப்படின்னு சொல்ல, யாஷ் அவன் காலையில பேசினதெல்லாம் நினைச்சு லைட்டா சேட் ஆகிடுறான். நான் வேணும்னு அப்படிலாம் பேசல லைலா, ஊருக்கு பேர் வந்ததுக்கு காரணமே அப்படின்னு யாஷ் எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறான். ஆனா லைலாக்கு அவன் ஏன் அப்படி பேசினான்னு ஆல்ரெடி புரியுது. எனக்கு தெரியும் யாஷ், அதான் இத்தனை வருஷமா உன்னை பாக்குறேனே, கரெக்டான டைம்ல வாயை மூடிட்ட, அதனால பிரச்சனை இல்லை, ரோசியும் கண்டிப்பா புரிஞ்சுப்பா அப்படின்னு லைலா சொல்ல, எங்க நான் அவளை கேஸ் முடிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கிறா. நானே இவ்வளோ நாளா கேஸை ஈஸியா முடிச்சிடலான்னு தான் அசால்ட்டா இருந்தேன். என்ன பேசன்னு தெரியாம தான் அவகிட்ட அப்படின்னு யாஷ் சொல்ல, கோபி சீரியஸா பேச வச்சுட்டு, யாஷ் உண்மைய சொல்லணும்னா நீ அவளை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மறக்கிறது தான் நல்லது, ரொம்ப அட்டாச் ஆகாத,
அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில போயிட்டான். யாஷும் மூஞ்ச தொங்க போட்டுட்டு, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஸிய பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்னு லைலாட்ட கேட்க, நேஹா கிட்ட பேசுற மாதிரி அவகிட்டயும் பேசி டீம்மேட் ஆக சொன்னா மேபி உன் கூட கோஸ்ட் ஹண்டரா கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு லைலா சொல்ல, கோஸ்ட் ஹண்டர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் யாஷுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சிரிச்சு முடிச்சுட்டு திடீர்னு சீரியஸா ஃபேஸ வச்சுட்டு, ஆனா அவளுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் லைலா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரேன். என்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியா சுத்திட்டு இருந்த பொண்ணு. அதுலயும் எனக்கே இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுல அவளை வேற டீம்மேட்டாக சொல்லி எதுக்கு அப்படின்னு யாஷ் புலம்ப, இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயும் அத பத்தி தானே பேச போறீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும்லாம் அக்கறை இல்லையாப்பா உனக்கு அப்படின்னு லைலா கேட்க, அது போலீஸ்னா ட்ரெயின்டா இருப்பாங்க. ஆல்ரெடி நிறைய கிரிமினல்ஸை வேற டீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஸ்பிரிட் கிரிமினல்ஸ் எல்லாம் டீல் பண்றோம். போலீஸ்னா சாதா கிரிமினல்ஸை ஹேண்டில் பண்றாங்க. அவ்வளோதான். அவங்க லைஃபும் என் லைஃபும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனா ரோசி அப்படின்னு யாஷ் பேசிட்டே இருக்கும்போது கோபி வந்து, யாஷ் அந்த இன்ஸ்பெக்டர் இப்பதான் பாடி கிடந்த இடத்த நல்லா சுத்தி பார்த்துட்டு கிளம்பியிருக்கிறா அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எங்கன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் அவ கூட பேசணுமா அப்படின்னு யாஷ் கேட்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைலா ரோசியோட ரூமுக்கு போக இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. லைலா ரூமுக்குள்ள வர்றத பார்த்த ரோசி, ஹாய் லைலா, வந்துட்டியா? எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆஃப்டர் ஆல் நீ பேசுறத கூட என்னால கேட்க முடியலையே அப்படின்னு ரோசி பெட்ல படுத்து கிடந்துட்டே பேசுறா. லைலாவும் லைட்டா ஸ்மைல் பண்றா. இப்படி ஸ்மோக்கி ஃபிகரா தெரியறதுக்கு ஒழுங்கா தெரிஞ்சா நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு மைண்டை கிளியர் பண்ணிட்டு நான் கனவுல பார்த்தது எல்லாத்தையும் யாஷ்ட சொல்லிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். என் கெட்ட கனவு அட்லீஸ்ட் ஒரு உயிரை காப்பாத்திச்சுனா கூட சந்தோஷமா டெய்லி கம்ப்ளைண்டே பண்ணாம எந்த கனவு வந்தாலும் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு ரோசி சொல்ல, லைலா சோகமா ஸ்மைல் பண்றா. அத்தோட லைலாவையும் கூட்டிட்டு அந்த குட்டி பசங்க கூட சேர்ந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்னு முடிவு பண்றா ரோசி. நேரா ஊர் தலைவர் வீட்டுக்கும் போறா. அந்த பசங்க எப்படி பயந்துட்டு இருப்பாங்களோ, பசங்களை வெளியில அனுப்புவாங்களோ என்னதோ அப்படின்லாம் யோசிச்சுட்டே ரோசி ஊர் தலைவர் வீட்டுக்கு போனா, கொஞ்சம் தூரமா நின்னுட்டு ஊர் தலைவர் அப்புறமா அவரோட ஆட்கள் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே ரோசிக்கு ஒரே டவுட்டா இருக்குது. ரோசிய நோட் பண்ண ஊர் தலைவர் அவளை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சரின்னு இந்த பசங்க எங்கன்னு பார்த்தா வாசப்படியில இருந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, நடந்த விஷயத்துக்கு நல்லா பயந்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்குதுங்க இந்த 2 பசங்களும் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அவங்களோட தாத்தாவும் பாட்டியும் ஸ்பிரிட் ஃபார்ம்ல இந்த பசங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு. அவங்க ஸ்பிரிட்ஸும் ரோசி கண்ணுக்கு அந்த ஸ்மோக்கி ஃபார்மா தான் தெரியுது. அதே மாதிரி எது தாத்தா எது பாட்டினும் ரோசிக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. பட் எப்பவும் போல ஃபேஸும் தெரியல, பேசுறதும் கேட்கல. ரோசிய பார்த்ததும் அந்த பசங்க சிரிச்சுட்டே பாட்டி தாத்தா வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல வர்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரோசி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி, என்ன உங்க பாட்டியும் தாத்தாவும் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க போல அப்படின்னு கேட்க, அந்த 2 பசங்களும் ஷாக் ஆகி கண்ணை உருட்டுறாங்க. ரோசியும் இப்படி ஸ்மோக்கி ஃபிகர்ஸா தான் அவ கண்ணுக்கு இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஊர் தலைவரோட ஒய்ஃப்ட பசங்க கூட கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாமா அப்படின்ட்டு பெர்மிஷன் கேட்குறா. பசங்களும் கெஞ்சிட்டே இருக்கிறாங்க. சரின்னு அந்த ஊர் தலைவரோட ஒய்ஃபும் அலோவ் பண்றாங்க. அத்தோட ரோசி, லைலா, சுந்தர், சுந்தரி அப்புறமா அந்த பசங்களோட தாத்தா பாட்டி எல்லாரும் வாக்கிங் போறாங்க. ரோசி அக்கா, இந்த அக்கா ஏன் உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சுந்தர் ரோசி காதுல கேட்க, ஓ லைலா இப்ப எனக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்படின்னு ரோசி சொல்ல, ஓ உங்க பேரு லைலாவா? அக்கா உங்க ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது அப்படின்னு சுந்தரி லைலாட்ட சொல்ல, லைலா சிரிச்சுட்டே தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்றா. அத பார்த்த ரோசி, எனக்கு மட்டும் ஏன் நீங்கெல்லாம் ஒழுங்கா தெரிய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு புலம்ப, சுந்தரோட பாட்டி ரோசிக்கு இன்னும் பேய் பயம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அத சுந்தர் ஏதோ பெரிய டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ரோசிட்ட அந்த பாட்டி சொல்றதெல்லாம் கேட்டு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த பசங்க எப்படி பயப்படாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரோசி கேட்க, பேசிக்கா அந்த தாத்தா பாட்டி இறந்து போறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு.
ஸோ அந்த பாட்டியும் இப்ப நம்ம புருஷன் பேயா தானே இருப்பாரு அப்படின்ட்டு பேய் பயத்தெல்லாம் விட்டுட்டு புருஷனை பேயாவாது பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த பாட்டிய பார்க்கறதுக்கு அந்த தாத்தாவும் ஸ்பிரிட் ஃபார்ம்ல வந்திருக்கிறாரு. அப்படிதான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டி ஸ்பிரிட்ஸ பார்க்க தொடங்கியிருக்கிறாங்க. அப்ப குட்டியோண்டு இருந்த இந்த குழந்தைங்க கண்ணுக்கும் தாத்தா தெரியறத பாட்டி நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சாப்பாடு ஊட்டும்போது சொன்ன அந்த பேய் கதைகள் எல்லாம் கேட்டு பயப்பட தொடங்குன சுந்தர் ஒரு கட்டத்துல தாத்தாவோட ஸ்பிரிட்ஸ பார்க்கறத நிறுத்திட்டான். அதை எப்படியோ புரிஞ்சுக்கிட்ட இந்த பாட்டி சுந்தரோட பேய் பயத்தையும் போக்கி 2 குழந்தைங்களுக்கும் பேய் பயம் என்னைக்கும் வராம இருக்கிற மாதிரி என்னெல்லாமோ கதை சொல்லி இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களும் இறந்து போயாச்சு. ஆனா இன்னும் இந்த பசங்களுக்கு பேய் பயம் வரவே இல்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ரோசி அவளுக்கும் ஸ்பிரிட்ஸ பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறா அந்த தாத்தா பாட்டி கிட்ட. இங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த டுவோ என்ன ஆனாங்கன்னு இப்ப பாப்போம். யாஷும் கோபியும் எப்படியோ போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணணும்னு சொல்லி உள்ள போய் நேஹா முன்னால உட்கார்ந்தாச்சு. நீங்க இன்ஸ்பெக்டர் நேஹா அப்படின்னு எப்படி பேச தொடங்கன்னு தெரியாம யாஷி என்னெல்லாமோ உளறிட்டு இருக்கிறான். கேஸ பத்தி ஏதோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொன்னீங்க தானே, அதை சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நேஹா சொல்ல, கோபி இங்க வந்தும் பாட்டு பாடிட்டு மூன் வாக் பண்ணிட்டு இருக்கிறான். நேஹாவும் அவனை பார்த்து முறைச்சிட்டு, என் கண்ணுக்கு நீ தெரியற, அதே மாதிரி நீ பேசுறது பாடுறது எல்லாமே கிளியரா கேக்குது, தயவு செய்து அமைதியா ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு நேஹா சொல்ல, ஆமா நீங்க யார பத்தி பேசுறீங்க அப்படின்னு யாஷு மோசமா ஒரு நடிப்பை போட, உன்னாலையும் அவனை பார்க்க முடியும்னு எனக்கு தெரியும், நான் காலையிலேயே அதை நோட் பண்ணிட்டேன், ஸோ சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு நேஹா முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷனலா சொல்ல, யாஷும் கோபியும் இந்த ஊருக்கு எப்படி நெருப்பூர்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிற கதையில இருந்து சொல்ல தொடங்கி ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்குது அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி முடிக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்ட நேஹா, முடிஞ்சுதா உங்க கதை அப்படின்னு கேட்க, ஆமா இப்ப இந்த ஈவில் ஸ்பிரிட் யார பொசஸ் பண்ணிருக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சா கேஸ் க்ளோஸ் அப்படின்னு கோபி சொல்ல, என்னடா கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உள்ள இருந்து சமைக்கப்பட்ட பாடி, உயிரை குடிக்கிற ஈவில் ஸ்பிரிட் அது இதுன்னு அப்படின்னு நேஹா நக்கலா கேட்க, நீ ஏன் இவனை பாக்குறல்ல, அப்புறம் ஏன் நாங்க சொல்றத நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு யாஷு கேட்க, என்னால ஸ்பிரிட்ஸா பார்க்க முடியும் தான், எனக்கு இஷ்டமே இல்லைனாலும் ஏன்னு தெரியல என் கண்ணுக்கு இவங்கெல்லாம் தெரியுறாங்க, ஆனா நான் மீட் பண்ண எல்லாரும் பேச ஆள் இல்லாம என்கிட்ட வந்து என் ஃபேமிலி மெம்பர்கிட்ட அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு தான் என்ன தொல்லை பண்ணியிருக்கிறாங்க, நீங்க சொல்ற மாதிரி எந்த ஸ்பிரிட்ஸையும் நான் பார்த்ததே இல்லை, ஸோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இடத்த காலி பண்றதுக்கு முன்னாடி நேஹா எங்கேயோ கிளம்பிட்டாங்க. இவங்களும் வேற வழியே இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறாங்க. அந்த கேப்ல ரோசிக்கு நிறைய பேசி புரிய வச்சு அவளுக்கு ஆல்ரெடி இருந்த பயம், இப்ப ஈவில் ஸ்பிரிட்டால புதுசா வந்த பயம் எல்லாத்தையும் பேசி பேசி மணி கணக்கா பேசி தீர்த்து வச்சிருக்கிறாங்க அந்த தாத்தாவும் பாட்டியும். எல்லாம் முடிஞ்ச பிறகு ரோசி நல்ல கண்ணை மூடிட்டு மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு சுந்தர் அப்புறமா சுந்தரிட்ட லைலா பாக்குறதுக்கு எப்படி இருப்பா அப்படின்ட்டு டிஸ்கிரைப் பண்ண சொல்றா. அவங்களும் லைலா இப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பா, பார்க்க இப்படி இருப்பா, அது இதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நிறைய தடவை இதை ட்ரை பண்ணியாச்சு, இப்ப மறுபடியும் ட்ரை பண்றாங்க. இந்த வாட்டியாச்சும் ஒழுங்கா லைலா கண்ணுக்கு தெரியணும் கடவுளே அப்படின்ட்டு வேண்டிட்டே ரோசி கண்ணை திறந்து இப்படி பாக்குறா. லைலா ரோசி முன்னால நிக்கிறது ரோசிக்கும் தெரியுது. ஸ்மோக்கி ஃபார்மாலாம் இல்லாம கிளியரா ஹியூமன் மாதிரியே தெரியுறா லைலா. லைலாவும், ரோசி இப்பவாச்சும் நான் தெரியறேனா அப்படின்னு கைய ஆட்ட, ரோசி சிரிச்சுட்டே, நல்லாவே தெரியற, அது மட்டும் இல்ல நீ பேசுறதும் செம்ம கிளியரா கேக்குது, அப்புறம் உன் ட்ரெஸ் நிஜமாவே செம்மையா இருக்குது, நீயும் பார்க்க அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டே போக லைலா சந்தோஷத்துல வந்து ரோசிய கட்டி பிடிக்கிறா. ரோசியும் லைலாவை ஹக் பண்ண ட்ரை பண்றா, ஆனா அவளால லைலாவை தொட முடியல. ரோசி கண்ணை உருட்டுறா, லைலாவும் கெட்டி பிடிச்சு முடிச்சுட்டு தள்ளி போக பசங்க சிரிக்கிறாங்க.
லைலா இப்போ ஒரு ஹியூமன் இல்ல. ஸோ அவள ரோசியால தொட முடியாதாம். ஆனா ரோசியால இப்ப லைலாவ பார்க்க முடியறனால, அதாவது ரோசியால இப்ப ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பார்க்க முடியறனால, லைலாவால அப்புறமா மத்த ஸ்பிரிட்ஸால ரோசிய தொட முடியுமாம். அத்தோட ரோசி ஆசைப்பட்ட மாதிரியே லைலாவ தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கிறா. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த தாத்தா பாட்டியும் கூட அவ கண்ணுக்கு கிளியரா ஹியூமன்ஸ் மாதிரி தெரியிறாங்க. அந்த பாட்டி வந்து ரோசி கன்னத்துல கை வச்சு, இனிமேல் நீ கவனமா இருக்கணும். சில ஆத்மாக்கள்லாம் உன் உடம்ப பயன்படுத்தி அவங்க ஆசைகள நிறைவேத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் என்னைக்காவது வந்துச்சுன்னா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்த உலகம் நீ இருக்க வேண்டிய இடம். உன் உடம்பு உனக்கு சொந்தமானது. அதனால என்னதான் பண்ணாலும், யாரு தான் வந்தாலும், என்னைக்கும் நீ தான் அந்த ஆத்மாக்கள விடவும் பலசாலியா இருப்ப. அப்படின்னு சீரியஸா சொல்ல, ரோசியும் சரி அப்படின்ட்டு தலையாட்டுறா. அத்தோட யாருக்கும் தெரியாம ரோசி அந்த தாத்தா அப்புறமா பாட்டிய ராத்திரி அவள வந்து பார்க்க சொல்றா. அத்தோட ரோசியும் ஜாலியா அவ தங்கியிருக்கிற வீட்டுக்கு போறா. லைலா கிட்ட நானே தான் என்னால ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு யாஷ்டியும் கோபிட்டையும் சொல்லுவேன். நீ சொல்லவே கூடாது அப்படின்ட்டு ஆல்ரெடி லைலாட்ட சொல்லி வச்சாச்சு. உள்ள போனா ஹால்ல தான் யாஷ் அப்புறமா கோபி லைட்டா கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நேஹா இவங்க சொன்னது எதையும் நம்பலல்ல. ரோசி இப்பதான் கோபிய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா. அவனும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறான். அத்தோட அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையா இருக்குது. ரோசி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போனா கோபி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம கனவுல என்னது பார்த்தான்னு காலையிலேயே சொல்லியிருந்தா எவ்வளோ ஈஸியா இருந்திருக்கும். அத சொல்லாம கடுப்பேத்துற மாரி சிரிக்கிறத பாரு. நம்ம ஏதாவது கேட்டா மட்டும் பயம் வரும். நீ சொன்ன மாதிரியே நேஹாக்கு இந்த கனவுலாம் வந்திருந்தா ஈஸியா இருந்திருக்கும். அப்படின்னு சொல்ல, யாஷு இவன் சொல்றது எதையுமே காதுல வாங்காம ஏதோ நெனப்புல ரோசி வந்தத கூட பார்க்காம கோபி சொன்னதுக்கெல்லாம் தலைய ஆட்டிட்டே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ரோசி டென்ஷன் ஆகி, உங்க கிட்ட போய் சொல்லலான்னு வந்தேன் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல டமால்னு கதவையும் சாத்திட்டு அவ ரூமுக்குள்ள போயிட்டா. யாஷு அப்பதான் என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு முழிக்கிறான். லைலா, ஏன்டா அப்படின்னு கேட்டுட்டு ரோசி பின்னாலேயே போறா. உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. சாப்டர் 6ம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.